தேங்க்யூ, நன்றி. அதாவது மக்களோட பல்ஸை புரிஞ்ச ஒரு டைரக்டர் ப்ரொடக்ஷனில் இறங்குறாரு அப்படின்னா நம்ம மண்டையில் ஓடுறத விட அவருக்கு எவ்வளோ விஷயம் மண்டையில் ஓடி இருக்கும் அப்படிங்கிறது இதை பார்க்கும்போது தான் வந்து புரியுது. எவ்வளோ கேள்வி கேட்டிருப்பாரு, என்னென்ன விஷயத்தெல்லாம் ஆராய்ச்சி பண்ணியிருப்பாரு, இது சரியா வருமா அதுவா இப்படியா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாரு. பட் அவர் கேட்குற விதத்துலேயே ஆனால் உங்களுக்கு ஒரு தெரிஞ்சிருக்காருல்ல இவர் என்னதான் சொல்ல வர்றாரு அப்படிங்கிற மாதிரி தான் எப்போவுமே நெல்சன் சார் வந்து ஒரு ரியாக்ஷன் வச்சுக்கிறது. இப்போவும் அப்படியே தான் இருக்காரு. ஆனால் மேலே வரும்போது நிறைய கேட்போம் சார் உங்ககிட்ட. சரி, இப்போ படம் பேர் வந்து சொல்லும்போது டைட்டில் எல்லாமே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக தான் வந்து போயிட்டு இருக்கு. கவின் அவரோட படங்கள் அப்படின்னாலே ஒரு நிமிஷம் சார், இந்த ஃபோன் ஆஃப் ஓகே, எங்கேருந்து சவுண்டு வருது? ஓகே, ஸோ கவின் அவர்களோட படம்னாலே டைட்டில் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு. சார் அடுத்த படம் என்ன சார், பிளடி பகர் அப்படின்னா எப்படி சார் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கலையாவீங்க. இதுக்கெல்லாம் வந்து நீங்க கேள்வி கேட்டா நாங்கள் பதில் சொல்றதுக்காக தான் சீட்டு போட்டிருக்கோம். அந்த சீட்டு போடுற வரைக்கும் நான் கொஞ்சம் ஃபில்அப் பண்ணிட்டேன். ஸோ முதலாவதாக ஐ வுட் லைக் டு வெல்கம் our art director மணிமொழியன் ராமதுரை அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சார் ப்ளீஸ் ஜாயின் us on stage. Thank you. கூப்பிடுறதுக்கு முன்னாடியே மேல வந்துட்டாரு பாருங்க. அதுதான் ஒரு ஸ்டார் உருவாகிறதுக்கான விஷயம் இதுதாங்கிற மாதிரி. என்ன ஒரு அடக்கம் அப்படிங்கிற மாதிரி. ஆஸ் யூஷுவல் கவின் இஸ் ஆல்வேஸ் அவர் ஃபேவரட் பாய் நெக்ஸ்ட் டோர். எவ்வளோ பெரிய ஸ்டார் ஆனாலும் அது எங்க எல்லாருக்குமே வந்து தெரியும். அண்ட் படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் அவங்க சொல்ல போறாங்க. எனக்கும் சில விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு அழகான ஆரம்பமா வந்து எங்களோட, ஏன்னா இவங்கெல்லாம் வந்த உடனே ஒரு சில வார்த்தைகள் சொல்லவே வேணாம், வந்த உடனே 2 வார்த்தையில முடிச்சுட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி. ஸோ ஏன்னா ஒர்க் தான் பேசும். எங்களோட ஆர்ட் டைரக்டர் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். ப்ளீஸ் ஜாயின் us here. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஆக்சுவலாக நைட்டு ஒரு 10 மணி இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு பில்லி ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு படம் வந்து பண்ணுங்க அப்படின்னு. அப்போது நைட்டு 1 மணிக்கு தான் சிவா எனக்கு கால் பண்ணார். நைட்டு 1 மணிக்கு கால் பண்ணி நைட்டு 1:30 மணிக்கு கம்மிட்டான படம் தான் இந்த படம். ஸோ இந்த படம் வந்து கதை கூட 1:30 மணிக்கு நைட்டு கதை சொன்னார். கதை சொல்லி முடிச்சுட்டு ஓகே நல்லா இருக்கு அப்படின்னும் போது ஒன்றே தான் சொன்னார். அப்போது சார் உங்களுக்கு என்ன வேணும் ஃப்ரீடம் இருக்குது இந்த படத்தில், ஸோ நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க, ஆனால் குவாலிட்டி வேணும் அப்படின்னாங்க. ஸோ ப்ரொடக்ஷன் சைடும் எனக்கு தெரிஞ்சு நல்ல குவாலிட்டியாக கொடுக்கறதுக்கு என்னால் முடிஞ்சது என்ன கொடுத்துருக்கோமோ நல்லா கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறோம். பெஸ்ட்டாக வரும். ஸோ தேங்க்ஸ் எல்லாம். என்ன இப்படி திரும்பி பார்க்கறதுக்குள்ள போயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுல. ஸோ அஃப்கோர்ஸ் ஆர்ட் டைரக்டர், நம்மளோட எடிட்டர், டிஓபி இவங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு தரையும் சொல்கிறது தான். ஒரு படத்துக்கு அவங்க தான் வந்து அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணி இவ்வளோ அழகாக வந்து கொண்டு வந்து விடுறது எங்களுக்கு அப்படி கிடைச்ச ஒரு ட்ரெஷர் அப்படின்னு சொல்லலாம். எங்களோட எடிட்டர் நிர்மல் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். அவர் நிறைய இனிமேல் ஒரு சில வார்த்தை இல்லை சார், நிறைய பேசுகிறோம் பேராகிராஃபா. வாங்க. இங்கே வந்திருக்கோம் அனைவருக்கும் நன்றி. ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இங்கே இந்த படம் ஒர்க் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்த நெல்சன் சாருக்கு ரொம்ப நன்றி. எங்கள் டீம் சிவபாலன் இந்த படத்தை இயக்குற போது எங்கிட்ட வந்து சொன்னார், இந்த மாதிரி நம்ம படம் பண்ண போகிறோம் ஜி, நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டார். என்ன ஜி, நம்ம டீம் நம்ம எப்படி பண்ணாமல் இருக்குது, நம்ம பண்ணுறோம் ஜி அப்படின்னோம். ஸோ அதே மாதிரி படம் வந்து ஆக்சுவலாக ஒரு எங்கள் டீம்ன்றனால பயங்கரமாக காமெடிலாம் எடுப்பாருன்னு நினச்சிருந்தோம். ஆனால் ஒரு காமெடியை தாண்டி ஒரு நல்ல ஒரு கதையை எடுத்திருக்காரு. எங்கள் டீம்ன்றனால அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறது ரொம்ப எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. அந்த மூடில் தான் படம் இருக்கும். எல்லோரும் என்ஜாய் பண்ணுவீங்க. தீபாவளிக்கு எல்லோரும் வந்து பாருங்கள். உங்கள் சப்போர்ட்டு ரொம்ப இந்த படத்துக்கு தேவை. தேங்க்யூ நெல்சன் சார், சிவபாலன்ஜி, திங்க் மியூசிக் இருக்கிற ஒர்க் பண்ணியிருக்க எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஸ்பேஸ் இதில் இந்த படத்தில் இருக்கும். தேங்க்யூ. அதனால் இந்த கொஸ்டின் பேப்பர்லலாம் சொல்லுவாங்க 2 மார்க் கொஸ்டின், இது மட்டும் எழுதுங்க, அதே கொஞ்சம் டீட்டெயிலாக எழுதுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு டீட்டெயில் ஆன்சராக வந்து கொடுத்துட்டு போயிட்டாரு. என்ன சொல்கிறது, ஏதாவது பேசணுமே ஒரு பேராகிராஃப் அப்படிங்கிற மாதிரி. பட் அஃப்கோர்ஸ் தேர் ஆல் லைக் தட், தேர் ஆல் வெரி ஸ்வீட் பீப்புள்.
ஒர்க் மட்டும்தான் பேசும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அடுத்ததாக வந்து வி ஹாவ் டூ பிரில்லியன்ட் ஆர்டிஸ்ட் நம்ம கூட. ஸோ அதில் வந்து ஒருத்தங்களை வந்து மேலே கூப்பிடணும். அவங்க வந்து தே ஷுட் ஷேர் அ ஃபியூ வேர்ட்ஸ் வித் அஸ் அப்படின்னு நினைக்கிறோம். முதலாவதாக சுனில் சுக்காடா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ். இட்ஸ் a very senior artist and we're very happy to have him here. எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து என்ன தேர்ட் ஃபிலிம் இன் தமிழ். ஃபஸ்ட்டு வந்து 2011 வந்து போராளி, அதில் நான் ஒரு மென்டல் பேஷண்ட் ப்ளே பண்ணியிருக்கு. இது செகண்ட் ஒன் யூனோ எ சைக்கோ இன் பொறுத்தொழில். திஸ் ஆல்சோ looks like an abnormal character, right? Actually, I am a very normal guy. Thank you for the opportunity. It was a very pleasure working with such a passionate people who are so dedicated, so passionate, so loving. So it was a very good opportunity to learn all these things. I like this. I know ഇതൊരു മലയാളത്തിൽ പറയും അടയാളപ്പെടുത്താൻ പോകുന്ന ഒരു സിനിമയാണ്. This is going to be a milestone or a movie like that. I'm so happy to be a part of this movie. Thank you. All the best to all. Thank you. Thank you, sir. Thank you so much. Nandri. And அடுத்ததாக we have another brilliant artist amongst us. ஸோ அவங்கள வந்து கூப்பிட்டுலாம். டிஎம் கார்த்திக் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு சில வார்த்தைகள் எங்களோட பேசணும். இவரை வந்து வந்தாலே வந்து ஒன்று பண்ணிடுவார் ஒரு படத்தில். இவர் இருக்காரா அந்த இடத்துல ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ப்ளீஸ் சார். இது வரைக்கும் நன்றி சொன்ன எல்லாருக்கும் நானும் நன்றி சொல்கிறேன். ப்ரெஸ் நண்பர்கள், இங்கே இருக்கிறவங்க, டிராஃபிக்கில் மாட்டிகிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே நன்றி. எஸ்பெஷலி பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணவங்க, டைரக்டோரியல் டீம், ஆர்ட் டீம், டெக் டீம், அவங்க தான் இந்த படத்துக்கு ஹீரோ அண்ட் ஹீரோயின்ஸ். நாங்கள் தான் சப்போர்ட் ஸ்டாஃப். இதுக்கு அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணிருக்காங்க. இந்த படத்தில் நான் த்ரூ அவுட் வரேன். பட் நெல்சன் சாருக்கும் சிவா டைரக்டருக்கும் ஒரு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா எப்போவுமே காமெடின்னு பண்ணி போர் அடிச்சு இதில் கொஞ்சம் காமெடி இல்லாமல் சீரியஸாக பண்ணிருக்கேன். அதையும் மீறி உங்களுக்கு சிரிப்பு வந்ததுன்னா நான் கேவலமாக நடிச்சிருக்கேன். வேறு ஒன்றும் காரணம் இல்லை. ரோல் சீரியஸான ரோல் தான். டாக்டர் சிவா பற்றி நான் உங்களுக்கு ஒன்று சொல்லணும். கூட இருக்கிற ஆக்டர்ஸுக்கும் நான் அதை வார்னிங்காக கொடுக்குறேன். அவர் எப்படின்னா ஓவர் டீட்டெயிலுக்கு போகிற ஒரு மனுஷன். நடக்கும்போது கூட போன வாட்டி இந்த சுண்டு விரல அப்படி வச்சிங்களா, இன்னொரு வாட்டி எடுக்கலாமா, அந்த மாதிரி சொல்கிற மனுஷன். தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகிறது எங்களுக்கு எல்லாரும் ஊரில் இருக்குப்பா. ஏன்னா அவர் என்ன பண்ண போகிறாருன்னா, இந்த சீன் எனக்கு அந்த அளவுக்கு வரல, லைவாக தியேட்டர்லேயே வந்து அந்த சீனை ஒரு வாட்டி டைரக்ட் பண்ணி நடிக்க சொன்னான்னு சொல்ல வைப்பார். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. தேங்க்யூ. கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. எங்கள் எல்லாருக்குமோ ஹாப்பி தீபாவளியாக பண்ணுறதுக்காக உங்களெல்லாம் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். Thank you very much. Nandri sir, thank you so much for joining us. And again, another brilliant artist. அவர் சொன்ன மாதிரி அந்த அட்டென்ஷன் டு டீட்டெயில் வந்து அவருக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது அப்பப்போ வர டேரக்டர் சார் இங்கே பாருங்க, இந்த நேமெல்லாம் வந்து கரெக்டாக இருந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம வந்து நம்மளை மிரட்டுறாங்களா சொல்கிறாங்களா அந்த மாதிரி வந்து கரெக்டாக டீட்டெயிலாக வந்து சொல்லக்கூடிய ஒரு டேரக்டருங்கிறது அவ்வளோ நோட் பண்ணுறாரு. அண்ட் பதம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ். பதம் சார், thank you so much for coming. It is a great privilege to be a part of this project. இந்த ப்ராஜெக்டில் ஒரு பார்ட்டாக இருக்கிறது பெரிய ப்ரிவிலேஜ். சிவபாலன் இப்போ கார்த்திக் சொன்ன மாதிரி ஒரு டைரக்டர் ஹூஸ் ரொம்ப மைன்யூட்டாக டீட்டெயில்டாக. பட் இது ஆக்சுவலாக ஆக்ட் பண்ணவங்க எல்லாருமே பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆக்டர்ஸ்னு சொல்ல முடியாது. பட் ஹேஸ் திஸ் நேக் ஆஃப் டேக்கிங் ஒர்க் அவுட் ஆஃப் தெம். எப்படி பேசி கொண்டு வர முடியுமோ கொண்டு வர அவர். நெல்சன், you know the thought process he has. அவருக்கு இருக்கிற ஒரு தாட் ப்ராசஸ் இந்த படத்தில் க்ளீனாக ரிஃப்ளெக்ட் ஆகும். எதுக்கு இந்த மாதிரி ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாருன்னு படத்தை பார்த்த அப்புறம் உங்களுக்கு தெரியும். இதில் ஒரு பார்ட்டாக இருந்ததுக்கு ஐ எம் ரியலி ஹாப்பி அண்ட் ஹானர்ட் டு பி வித் திஸ் கைண்ட் ஆஃப் டேலண்ட். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ பதம் சார், தேங்க்யூ ஸோ மச். இப்போ ரீசெண்டாக அந்த சென்னைக்கு வந்த அந்த டிப்ரெஷன் புயல் வந்துட்டு அப்படி யூட்டர்ன் போட்டு கடைசி நிமிஷத்தில் ஆந்திராவுக்கு போயிடுச்சுங்கிற மாதிரி பிரசாத் ஸ்டுடியோக்கு போயிட்டு திருப்பி யூட்டர்ன் போட்டு வந்து சேர்ந்துட்டார் நம்ம ஆளு புயல். கிங்ஸ்லி அவர்களை மேடை கழிக்கிறோம். பிரசாத் ஸ்டுடியோ போயிட்டீங்கன்னா சொன்னாங்க, இன்ஃபர்மேஷன் வந்துச்சு சார். இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். எங்கள் தலைவனுக்காக ஒரு சிம்மாசனத்தை மேல போட்டீங்கன்னா
Can we have a chair on stage, please? ஆஹா, கண்கொள்ளா காட்சியா இருக்கே இது. பிள்ளையார் சுழி போட்டதே நீங்க தான் சார். அதனால தான் ஃபர்ஸ்ட் உங்களை வந்து தேடிட்டு இருந்தோம். ஆனா கரெக்டா வந்துட்டீங்க. அந்த ஹீரோ என்ட்ரி கொடுத்துட்டீங்க சார் நீங்க. சரி, ஓகே. அண்ட் எஸ், அகெயின் பியூட்டிஃபுல் விஷுவல்ஸ். அதாவது வந்து இந்த பெகர் போர்ஷன்ஸாக இருக்கட்டும், அந்த அப்படியே கட் பண்ணால் அந்த பாட்டு, அந்த ஒரு விண்டேஜ் ஃபீலாக இருக்கட்டும், ஒவ்வொன்றும் பார்க்கும்போது வந்து இட் இஸ் ஸோ ஃப்ரெஷ் அண்ட் இட்ஸ் ஸோ நைஸ். கண்டிப்பாக இந்த படத்தில் வந்து நிறைய ஃப்ளேவர் இருக்குது அப்படிங்கிறத வந்து காமிச்ச ஒரு விஷயம். அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் எங்களோட டிஓபி அவர்கள். சுஜித் சாரங் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். குட் ஈவினிங் எவ்ரிவான். என்ன சொல்கிறது, பிளடி பகர் பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைரக்டர் சிவா எக்ஸ்ட்ரீம்லி க்ரியேட்டிவ், எக்ஸ்ட்ரீம்லி ஸ்பெசிஃபிக். ஸோ என்ன வேணும் அப்படின்றது தெளிவாக கரெக்டாக இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அதில் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ரொம்ப அழகாக நம்மக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவோம். அப்படி அவரோட ஐடியாஸ் எல்லாமே நாங்கள் இந்த ஓவர் த டைம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது எல்லாமே ரொம்ப வியர்டாக அவுட் ஆஃப் த பாக்ஸ் இருக்கும். அட் த சேம் டைம் கமர்ஷியலி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒர்க் ஆகிற கூடிய கண்டென்ட்ஸாக இருக்கும். அதோட எக்ஸிக்யூஷன் இருக்கட்டும். ஸோ ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணும்போதே வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த படத்துக்கு ஒரு சர்டன் டைப் ஆஃப் லுக்கும், ஃப்ரேமிங்ஸ் அண்ட் கம்போசிஷன் இருக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணோம். which is very new to me, which is challenging. நம்ம ஜோன் விட்டு வெளியே பண்ணும்போது ஏதாவது புது விஷயங்கள் கிடைக்கும் இல்லையா? அப்படி சிவா ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சூஸிங் மீ, எக்ஸ்ட்ராக்டிங் ஒர்க் ஃப்ரம் மீ. அண்ட் இந்த மாதிரி ஒரு கதையை வந்து அதை அவ்வளோ அழகாக ஸ்க்ரீனுக்கு எந்த காம்ப்ரமைஸ் இல்லாமல் கொண்டு போன, ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நினச்ச நெல்சன் சாருக்கு தேங்க்ஸ் லாட். ரியலி கிரேட் ஒர்க்கிங் வித் ஹிம். அவரோட ப்ரோமோ சாங் ஷூட் பண்ணும்போது அவர் கூட ஒர்க் பண்ணும்போது, இப்போ கதை இவங்க லைனாக நம்ம படிக்கும்போது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பட் இவங்க இது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க, இந்த ஸ்கிரிப்ட் படிக்கும்போது எனக்கு எப்படி இப்படியெல்லாம் யோசிச்சாங்க அப்படின்னு தோணுச்சு. பட் அது ஸ்க்ரீனில் கொண்டு வர டேலண்ட்ஸ் வந்து இவங்க ஜஸ்ட் அமேசிங். நெல்சன் சார், தேங்க்யூ உங்களோட ஃபர்ஸ்ட் படத்துக்கு என்ன சினிமாட்டோகிராஃபரை சூஸ் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் இதோட லீட் கவின் ப்ரோவை பற்றி சொல்லணும். எக்ஸ்ட்ரீம்லி இன்டென்ஸ் ஆக்டர். ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அவ்வளோ நல்லா இருக்கும். அவரை ஃப்ரேமில் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஹோல்ட் பண்ணுவார் ஒரு எமோஷன்ஸ் அப்படின்னு சொன்னால். இப்போ படத்தில் கூட ஒரு சீக்வன்ஸில் வந்து ஒரே ஷாட்டில் சிங்கிள் டேக்கில் வந்து அவ்வளோ சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணார். லாங் வே டு கோ. ஹில் பிகம் அ கிரேட் ஆக்டர் ஃபார் ஷோர். ஹி இஸ் கோனா ஸ்டே ஹியர். அப்புறம் இதோட டெக்னீஷியன்ஸ், எடிட்டர் நிர்மல் ப்ரோ ஆகட்டும், மியூசிக் டைரக்டர் ஜென் ஆகட்டும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் மோர் ஓவர் தட் விஷுவல், இப்போ நீங்கள் பார்த்த ட்ரெய்லராக இருந்தாலும் ப்ரோமோஸாக இருந்தாலும் அதுக்கு வந்து நான் ஒரு ஆள் மட்டும் நினச்சி அது பண்ண முடியாது, கொண்டு வர முடியாது. அதுக்கு வந்து ஒரு விஷுவல் நல்ல பேக்கப் இருக்கணும். ஸோ அதுக்காக ஆர்ட் டைரக்டர் அப்பு சார், லைக் மணிமொழியன் சார், காஸ்டியூம் டிசைனர் சக்தி, அவங்க வந்து ஹேண்ட் டு ஹேண்ட் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க. ஸோ நீங்கள் பார்க்குறது எல்லாமே இட்ஸ் அ கம்பைன்ட் ஒர்க். அப்புறம் த அதர் கேஸ்ட் அண்ட் க்ரூ, சுனில் சார், பதம் சார், டிஎம் கார்த்திக் சார், ரோஹித், அனாகலி, அக்ஷயா, தனுஜா, திவ்யா, பிரியதர்ஷினி மேம், அர்ஷத், எல்லாருமே, சலிமா மேம், பிலால், எல்லாருமே அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். அண்ட் ஆக்ஷன் பீசஸ், சந்தோஷாக இருந்தாலும் மகேஷ் சாராக இருந்தாலும் எல்லாருமே சூப்பராக ஒன்றா சேர்ந்து ஒரு டீம். ஒரு என்ஜாயபிள் ப்ராசஸாக இருந்தது. ரெடின்னா வந்து பற்றி சொல்லணும். ரெடின்னா அவர் இந்த படத்தில் ஒரு டிஃப்ரெண்ட் ரெடினாவை பார்ப்பீங்க. ஸோ ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து விஜய், ராஜா ஸ்ரீதர் சார் எல்லாருமே அவ்வளோ சூப்பராக சப்போர்ட் பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. தீபாவளிக்கு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஃபேமிலியோட ஒரு என்டர்டெய்னிங் மூவியாக இருக்கும். தேங்க்ஸ். இன்னைக்கு நாங்கள் மைக்கில் பேசுறத விட நானும் டேரக்டர் தான் நிறையா பேசுவோம்னு நினைக்கிறேன். வி ஹாவ் டூ கார்ஜியஸ் லேடிஸ் ஹியர். கார்ஜியஸுங்கிறத தாண்டி அந்த ஒரு ஆக்டிங் டேலண்ட்டுங்கிறது ஒவ்வொரு படத்துலையும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அதை தாண்டி பயங்கரமான ஒரு என்டர்டெய்னர் ஃபர்ஸ்ட். அவங்கள தான் நம்ம முதல்ல கூப்பிட போகிறோம். வந்து பார்த்தோடனே ஒரு வைப் கொடுத்துருவாங்க. இன்னைக்கு அந்த வைப் கொடுத்துறது தான் மேடம் ஒரு எனர்ஜியோட மேலே வந்தேன் நான். பிரியதர்ஷினி மேம், ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ். ப்ளீஸ் ஷேர் அ ஃபியூ வேர்ட்ஸ். பிளடி பெக்கர் உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த படம் அப்படின்னு? எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, when I got a phone call saying, நெல்சன் சார் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணுறோம் அண்ட் ஒரு கேரக்டர் இருக்குது, ஒரு புது நியூ ப்ராஜெக்ட், அவரோட ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன். ஐ வாஸ் பிஞ்சிங் மை செல்ஃப். நான் ஊட்டியில் இருந்தேன், ஷூட்டில் இருந்தேன்.
அண்ட் ராதா மோகன் சாரோட சட்னி சாம்பார் வெப் சீரீஸ்க்காக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். டைலாக்ஸ் மனப்பாடம் பண்ணிட்டு இருந்தேன். அவ்வளோ அத்தனையும் எனக்கு மறந்து போச்சு பிகாஸ் ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட் சார் டு பி பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி சிவா சார், எவ்ரிபடி. அண்ட் திஸ் ஹோல் ஜேர்னி ஒரு ஹெல்த் காம்ப்ளிகேஷன் கூட வந்தது எனக்கு. அண்ட் ஒருவேளை அந்த ஹெல்த் காம்ப்ளிகேஷன்னால இந்த ப்ராஜெக்ட்லேருந்து வெளியில் வர மாதிரி இருந்திருக்கலாம். ஆனால் something God's miracle, everything came, happened correctly and I'm here today. This film வந்துட்டு ரொம்ப வித்தியாசமான படம். சாரோட பிளாக் காமெடி ஸ்டைலில் எடுத்திருக்காங்க. சிவபாலன் சார் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. என்னோட கோ ஆக்டர்ஸ் எல்லாரும் பேஷனட்டாக சின்சியராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. And Nelson sir or guidance and touchnala, and I've learned so much from everybody here. Kavin sir was even helping me improve my our performance so that or a better chemistry or a better comedy kondu varala. So thank you so much. Really wonderful journey. Please 31st of October Diwali aniki first enga padam Bloody Beggar parunga. We would be very, very pleased and happy. And I forgot to mention Redin sir. I learned a lot from you also, sir, on the sets. Thank you so much. Wonderful. Thanks a lot, friends. Please, Paranga. Thank you. Thank you, ma'am. Thank you. And I would also like to call upon the gorgeous Salima on stage. ஒரு சில வார்த்தைகள் பேச. Salima, please join us on stage. An amazing performer. Very happy to have her here. வணக்கங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு இங்கே இருக்கிறது. நெல்சன் சார் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சிவபாலன் சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. ரொம்ப நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ரோல் கிடச்சிருக்கு எனக்கு இந்த படத்தில். இந்த டீமை என்னால் மறக்கவே முடியாதுங்க. ஷூட்டிங் கம்ப்ளீட் ஆகும்போது விட்டுட்டு வரதுக்கு மனசே இல்லை. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டீம், ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப என்ஜாயபிளாக இருந்தது இந்த டீம். எங்கள் டைரக்டர் சாரை பற்றி சொல்லணுன்னா இவங்கெல்லாம் சொன்ன மாதிரி ரொம்ப மைன்யூட்டாக சொல்கிறது ஒன்று, ரொம்ப பொறுமைசாலி. அவருக்கு என்ன வேணுமோ அவ்வளோ பொறுமையாக சொல்லி அது கரெக்டாக வரணும் விட மாட்டார். அவருக்கு என்ன ஒர்க்கு வேணுமோ அதை எப்படி வாங்கணுன்றது அவருக்கு தெரியும். ஸோ ஐம் வெரி ஹாப்பி டு பி ஹியர். உங்கள் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. Celebrate Bloody Beggar this Deepavali. Thank you. செம்மையா இருந்தது மேம் அந்த பஞ்சு. செலிப்ரேட் பிளடி பெக்கர் வித் தீபாவளி அப்படின்னு எப்படி சொன்னாங்க அப்புறம் அங்கதான் நம்ம அங்கே வைக்கிறோம். தேங்க்யூ, நன்றி. ஸோ அடுத்ததா எஸ், இவர் அதிகமாக பேசவே மாட்டாரு. நாங்கள் இருந்தாலும் ஒரு தடவை கூப்பிட்டு பார்ப்போம். ஏன்னா he has been like very supportive to every film which is releasing recently. and எப்போவுமே மியூசிக்னா இவங்க தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி. திங்க் மியூசிக் சந்தோஷ் அவர்கள் 2 வார்த்தையாவது பேசணும். ஓகே, வந்துட்டார். அனைவருக்கும் வணக்கம். ஸோ ஹாப்பி டு பி இயர். ஹாப்பி ஃபார் நெல்சன். இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் நீங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவிலேருந்தே நாங்கள் இருக்கோம். அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவிலே பார்த்தீங்கன்னா அவருடைய இத்தனை வருஷம் அவரோட ட்ராவல் பண்ண அவரோட கோ டைரக்டருக்காக இந்த படத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அண்ட் அஃப்கோர்ஸ் ஃபார் கவின் ஆஸ் வெல். உண்மையாகவே ரொம்ப பெரிய விஷயம். ஃபிலமெண்ட் அப்படின்ற ஒரு பேனரை லான்ச் பண்ணி அவங்க 2 பேருக்காக இந்த படத்தை அவர் ரொம்ப ப்ராப்பராக வேற லெவல் பிளானிங். நெல்சன் கிட்டேருந்து நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். டே 1லேருந்தே அவர்கிட்ட பேசும்போது எல்லாமே அவரே தான் பேசுவார். உங்கள் டீமில் வேறு யாராச்சும் சொல்லுங்கள் கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு அப்படின்னா, இல்லை ஜி பரவாயில்ல, எல்லாமே நானே பேசுகிறேன், எல்லாமே நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமும் பார்த்து நோ காம்ப்ரமைஸ், ரொம்ப ப்ராப்பராக பிளான்டாக எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு. ஐ ரியலி லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம் யூ நெல்சன். தட் வே இந்த ப்ராஜெக்டில் டே 1லேருந்து இப்போ வரைக்கும் அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் திங்க் மியூசிக் இருக்குது. கவினோடைய லிஃப்ட் தாதாக்கு அப்புறம் நாங்கள் கொலாபரேட் பண்ணுற 3rd ப்ராஜெக்ட். ஸோ எக்ஸைட்டட் கவின் ப்ரோ அண்ட் என்டையர் டீம், டிஓபி, ஆர்ட் டைரக்டர், எடிட்டர், டிரெக்டர் எல்லாருக்காகவும் நான் ரொம்ப ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த படம் பெரிய 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 லெவலில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்ட்டு.
ப்ரெஸ் அண்ட் மீடியா உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப தேவை. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் ஜென் மார்ட்டின், அவர் வந்து பிங்க் மியூசிக்கில் இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டாக வந்து லான்ச் பண்ண ஒரு ஆர்டிஸ்ட். அதுக்கப்புறம் ஒரு தாதா பண்ணுறாரு, நிறைய படங்கள் பண்ணிகிட்ருக்காரு. இந்த படத்துக்கு நெல்சனும் டைரக்டரும் கவினும் அவருக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் திஸ் மூவி. மோர் தேன் எனி திங், லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இந்த படத்தை நம்பி வாங்கின டிஸ்ட்ரிபியூட்டர் 5 ஸ்டார் செந்தில் சார். ஆஃப் லைட் வந்து 5 ஸ்டார் செந்தில் சார் ஒரு படம் வாங்குறாரு, அவரோட லோகோ ஒரு படத்தில் இருக்குது அப்படின்னாலே அது வந்து பிளாக் பஸ்டர் அப்படின்ற ஒரு இது இருக்குது, ஒரு பிலீஃப் இருக்குது. ஸோ ஹாப்பி சார், தேங்க்ஸ். இந்த படத்தை நம்பி நீங்கள் வாங்கினதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் தீபாவளி ரிலீஸ். உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டும் தேவை. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். ஐ திங்க் யூ ஷுட் டாக் மோர் சார். அடுத்தடுத்த ஈவெண்ட் எல்லாம் வந்து இதை மிஸ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். நல்லா பேசுறாரு. ஆமாம். ஸோ அடுத்ததாக வந்து ஆஸ் ஹி ரைட்லி செட், த மேன் வித் த கோல்டன் டச்ன்னு சொல்லலாம். எது தொட்டாலும் வந்து தங்கமாகுது அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு படத்தை நம்மளுக்கு வந்து கொடுத்தாரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது ஹிட்டு தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவரோட லோகோ இருந்தால் ஓகே சூப்பராக இருக்கும் படம் அப்படின்னு. 5 ஸ்டார் செந்தில் சார் அவர்கள் ப்ளீஸ். இந்த மாலை நேரத்திலே வந்திருக்கும் பத்திரிகை, தொலைக்காட்சி மற்றும் இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பிளடி பக்கர் திரைப்படத்தை எனக்கு தமிழ்நாடு திரையரங்க விநியோக உரிமை வழங்கிய திரு நெல்சன் சார் அவர்களுக்கு நன்றி. இந்த பிளடி பக்கர் திரைப்படம் தீபாவளியின் சரவெடி. இது கவின் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக தீபாவளியில் வெற்றி கொண்டாட்டத்தில் நம்ம திருப்பி சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களிலேருந்து வந்து மைக் கொடுத்து இன்னும் 2 கேள்வி கேட்டா என்னது? உட்காருங்க சார், உட்காருங்க சார். ஓகே, ஸோ நாங்கள் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அதாவது எல்லாமே இப்படி ஹிட் ஆகிடுது அப்படிங்கும்போது நல்ல நல்ல படம் தான் வேணும் அப்படின்னு வந்து வரிஞ்சு கட்டிட்டு போய் கரெக்டாக எல்லாம் கேட்டு அந்த மாதிரி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்களா, இல்லைன்னா அதுவும் அமைஞ்சிருதா? சில பேருக்கு ஒரு அமைஞ்சிருச்சுப்பா அப்படின்பாங்களா, அந்த மாதிரி ஏதாவதா? இல்லை மேடம், சும்மா அமையாது. மைக் சார். ஹலோ. அந்த ஆர்டிஸ்ட் காம்பினேஷன், அந்த டைரக்டர், அந்த குரூப்ஸ் எல்லாம் பார்த்து தான் பண்ணுறது. எல்லா படமே வெற்றி படமாக அமையாது. நம்ம செலக்ட் பண்ணி தான் வாங்கணும். அப்போ நீங்கள் தான் கரெக்டாக செலக்ட் பண்ணி வாங்குறீங்க. நம்ம அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ஓகே. அண்ட் சார், படத்தோட டைட்டில் சொன்னாங்க, வந்த உடனே சார் பிளடி பெக்கர் அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருக்கோம் சார் அப்படின்னாங்க. என்ன ரியாக்ஷன் உங்களுக்கு இருந்தது? புரியல எனக்கு. இல்லை சார், டைட்டில் வந்து சொல்லியிருப்பாங்கல்ல, நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்கோம் சார், டைட்டில் வந்து பிளடி பெக்கர் அப்படின்னு இருக்காங்க சொல்லியிருப்பாங்க. உங்கள் ரியாக்ஷன் என்னவா இருந்தது ஃபர்ஸ்ட் டைட்டில் கேட்ட உடனே அப்படின்னு கேட்குறேன். பிளடி பெக்கர் சார் இல்லை புரியல, என்ன திட்டுறீங்களா? நெல்சன் சார் மேல நம்பிக்கை வச்சுதான் மேடம் படமே நான் பண்ணேன். ஓகே, உண்மையை சொல்றேன். அவர் நெல்சன் அவர் மேல நம்பிக்கை வச்சுதான் இந்த படம் நான் பண்ணேன். ஓகே. 2வது கவின் ஸ்டார் வந்து நல்லா ஹிட் ஆயிருந்தது. அவருக்கு ஓப்பனிங் அந்த படத்துல வந்துச்சு. அந்த படத்துல நல்லா ஓப்பனிங் இருந்தது. ஸ்டார் படம் வந்து அவருக்கு நல்லா ஓப்பனிங் இருந்துச்சு. நெல்சன் கூட்டணி, அவர் நெல்சன் சார் கூட்டணி கண்டிப்பா வெற்றி அமையன்னு சொல்லி தான் மேடம் படம் நான் பண்ணேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ அது வந்து அப்படி எதுவுமே என் கையில் இல்லை நெல்சன் சார். உங்களுக்கு தெரியும், நம்ம இந்த மாதிரிலாம் வேலை பார்த்துருக்கோம். எதுவும் நான் என் வாய் மட்டும்தான் எந்த அந்த மாதிரி. ஓகே. ஸோ அடுத்ததாக வந்து இன்னும் வந்து அதான் நம்ம சொன்னோம்ல, ஒரு புயல் வந்து அப்படி யூட்டர்ன் போட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் இல்லையா, பிள்ளையார் சுழி போட்டு கொடுத்து இந்த பிளடி பெக்கர் வந்து மங்களகரமாக துவங்கி வச்ச எங்களோட ரெட்டின் கிங்ஸ்லி அவர்கள். நீங்கள் ஒன்று பண்ணாலே வித்தியாசமாக இருக்கும். அதை வந்து நாங்கள் ப்ரொமோஷன் வீடியோவில் பார்த்தா, அதுவும் நீங்கள் 3 பேர் சேர்ந்தீங்கன்னா எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். படத்தில் என்னெல்லாம் நடந்தது, ஷூட்டிங்கில் என்ன நடந்ததுன்னு வந்து சொல்லுங்கள் வாங்க. சொல்ல மாட்டேன், கவலைப்படாத. வணக்கம். முதல்ல என் தலைவன் நெல்சன் ஐயாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பிளடி பெக்கர் என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத படம். ஏன்னா அந்த ஷூட்டிங் நடுவில் தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு. அந்த பிளடி பெக்கரையும் மறக்க மாட்டேன், சிவபாலன் மாமாவையும் மறக்க மாட்டேன். ஏன்னா நைட்டு ஃபுல்லாக கதற வச்சு கண்ணீர் விட்டு தான் அமிச்சா போல. என்ன சிவபாலன்
தலை பிரசாத் ஸ்டுடியோவில் ப்ரெஸ் மீட் வைப்பாங்க, நீ புதுதாக வெஸ்டர்னில் வச்சா எனக்கு என்ன தெரியும்? கரெக்ட் தானேங்க? இந்த படத்தில் இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அவங்கள ஒவ்வொருத்தராக மென்ஷன் பண்ண முடியாது. 10-15 நாள் கூட தான் இருந்தேன், ஆனால் யார் பேரும் ஞாபகம் இல்லை. இல்லை, எல்லாருக்குமே ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் இருக்கும் கண்டிப்பாக. அர்ஷத் எங்கே வந்திருக்கியா? ஆப்சண்டா? ஓகே ஓகே ஓகே. ஏன்னா அர்ஷத் எப்பயுமே ஃபோன் பண்ணி கேட்பான், இல்லை எனக்கு இந்த வருஷம் அவார்டு நாமினேஷனு என் பேர் இருக்குது, உங்கள் பேர் இருக்குது, மாரண்ணன் பேர் இருக்குது, ஆனால் எப்போ அவார்டு கொடுப்பாங்க? நாமினேஷனில் வந்தாலே கொடுக்க மாட்டாங்கடா. ஏன்னா யாருன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நாமினேஷனே போடுவாங்க. அதனால் இந்த வருஷம் கண்டிப்பாக கிடைக்காது. நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக உனக்கு தான் கிடைக்கும். ஏன்னா அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். எல்லா அவார்டும் கண்டிப்பாக உனக்கு கிடைக்கட்டா, கவலையே படாத. 100%. இதில் கேமராமேன் தான் பாவம். ஏன்னா நாங்கள் வந்து ஒரு 12 to 15 hours நாங்கள் வேலை பண்ணோம், எங்களாலேயே முடியல. ஆனால் 18 மணி நேரம் 20 மணி நேரம் வேலை பண்ணியிருப்பீங்க சிவபாலம் கூட. என்ன உங்கள் பொறுமைக்கு ரொம்ப நன்றி சார். ஏன்னா நாங்களாம் எப்படி நடிச்சிருப்போம் உங்களுக்கு தெரியும். என்னையே 15 டேக் எடுத்தாப்புல. மற்றவங்களாம் பாவம், மற்றவங்களாம் யோசிச்சு பாருங்க. ஆனால் அந்தளவுக்கு கரெக்டாக ஷூட் பண்ணிங்க. அந்த படத்தோட மூடும் நல்லா இருந்தது. ரொம்ப நன்றி. ஆர்ட் டைரக்டரு, நம்ம ஆர்ட் டைரக்டர் வந்து செட்டில் இருக்காரு, அவர் கார்பெண்டரா இல்லை நிஜமாவே ஆர்ட் டைரக்டராலேன்னு தெரியாது. நான் டைரக்டர்கிட்ட கேட்டேன், என்ன தலை எப்படி போட்டு வச்சிருக்கேன் அவர் அப்படின்ட்டு. ஆனால் அவ்வளோ சூப்பரான ஒர்க்குங்க. எனக்கு தெரிஞ்சு லலித் மகால சென்னையில் இந்த அளவுக்கு சொட்டி போட்டிருக்க மாட்டாங்க, அவ்வளோ அருமையாக போட்டிங்க. ரொம்ப நன்றி. நீங்கள் வந்து எங்கள் டைரக்டர் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும், இல்லைன்னா செலவு இன்னும் கொஞ்சம் இழுத்துட்டு இருப்பாப்புல சிவபால. நிர்மல் பற்றி சொல்லணும்னா, நிர்மல் வந்து எங்களுடைய சொத்து, எங்கள் கம்பெனியோட சொத்துன்னு சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து எப்பவுமே ஃபோனில் கேட்பேன், என்ன வேணா அந்த சீனை விட்டுட்டியாமேன்ட்டு. ஏன்னா எங்கள் டேரக்டர் எப்பவுமே வெட்டி விட்டுருவாப்புல. இன்னும் அது நல்லா இருக்குன்னு நீ சொல்லு அப்படின்னு சொல்லுவேன். அதனால நிர்மல் ஏதாவது ஒன்று சொல்லி குழப்பி விட்டு சேர்த்து விட்டுருவாப்புல. அந்த நிர்மல் வந்து ஃபஸ்ட்டு கோலமாவு கோகிலேருந்து இந்த படம் வரையும் நம்ம கம்பெனியில் எடிட் பண்ணிட்டுருக்காங்க. இது ஒண்டர்ஃபுல் எடிட்டர் அவர். மற்றபடி வேறு யாரும் பேசணும்? சிவபாலம் மாமா லைஃப்பில் உன்னை மறக்கவே மாட்டார் மாமா. சிவபாலன் வந்து சிவபாலன் 10 வருஷமாக தெரியும் எனக்கு. வேட்டை மன்னன்லேருந்து எங்கள் டேரக்டருடைய அசிஸ்டண்ட்டாக வேலை பார்க்குறாங்க. இப்போ நாங்கள் டேரக்டர் வந்து சில கதை டிஸ்கஷன்லாம் நாங்கள் கூட இருப்போம். நான் உங்களுக்கு தான் தெரியும், பிரசாத் ஸ்டுடியோவில் போய் யூ டர்ன் பண்ணுன்னா அப்போ என்னென்ன ஐடியா கொடுத்துருப்பேன்ட்டு பாருங்கள். என்ன தப்பு தப்பாக தான் ஐடியா கொடுத்துருப்பேன். அந்த ஐடியாவில் அவர் வந்து நம்மளை லெஃப்டில் தான் ஹேண்டில் பண்ணுவாப்புல. யோ சும்மாரியா அப்படின்வாரு. நான் பரவாயில்ல, ஆனால் கவினும் சொல்லுவாப்புல, கவினுக்கு ஏதாவது ஒரு ஆன்சர் சொல்லுவாப்புல. சிவபாலை மட்டும் ஒரு விஷயத்த சொன்னான்னா எங்கள் டைரக்டர் அப்படியே ஸ்டக் ஆகிடுவார். ஸ்டக் ஆகி திரும்ப ரிவர்ஸ் ஆகி அவனை கன்வின்ஸ் பண்ணி அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு கொஞ்சம் பிரில்லியண்ட்டான டைரக்டர் அவன். இந்த படம் வந்து ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காரு. இப்போ நான் லேட்டாக தான் வந்தேன், அதனால ஒரு நல்ல விஷயம் என்னென்னா எல்லாருமே ட்ரெய்லர் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரே ஃபோனு, படம் சூப்பராக இருக்குடா, ட்ரெய்லர் எல்லாமே எக்ஸ்ட்ரா நிறையா இருக்குடா அப்படின்னு எனக்கு ஒரே ஃபோனு. அதனால் சிவபாலன் இந்த படம் வந்து உனக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் கிடைக்கும். என்ன ஏன் பேயறிஞ்ச மாதிரி உட்காந்துக்கிற? ஸ்டேஜில் தான் பேச போகிறேன், கவலைப்படாத. நம்ம சார் பேசினார்ல 5 ஸ்டார் சார், அதே மாதிரி பேசி விட்டுரு, சூப்பராக இருக்கும். கவின் மாமா தலை, நான் ஒரு இந்த மாதிரி நடிப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை தலை. நம்ம கிளிசரிங் போட்டு கண்ணில் தான் தண்ணி விடுவோம், இவன் மூக்குலேயே தள்ளி விடுறான் தலை. நான் மிரண்டு போயிட்டேன், என்னடா அது உனக்கு கோல்டும் கிடையாது, எப்படி மூக்கில் தள்ளி வந்து அப்படின்ட்டு. நிஜமாவா? அதான் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு நடிப்பை நான் பார்த்ததே இல்லை நான். இது புது ட்ரெண்டாக இருக்கு அப்படின்ட்டு நம்மளும் மூக்கில் விட்டு பார்க்கலாம் பார்த்தா நம்மளும் அழுதோம் அந்த படத்தில். ஆனால் வாயில தான் ஊற்றுது தண்ணி. எனக்கே புரியல. நான் கவின் இந்த படத்துக்கு அப்புறம் ஏற்கனவே ஸ்டார் தான் நீ. என்ன இந்த படத்துக்கு அப்புறம் சினிமாவில் இருக்கிறவங்களும் சரி, சினிமாவில் இல்லாதவங்களும் சரி, கண்டிப்பாக உன் நடிப்பை பாராட்டுவாங்க. தமிழ்நாட்டில் பெரிய அவார்டே உனக்கு கிடைக்கும். இந்த படம் வந்து உனக்கு ரொம்ப சிறப்பாக அமையும்.
எங்கள் டைரக்டர் பற்றி சொல்லவே வேணாம். எங்கள் டைரக்டர் ப்ரொடியூசரு ஃபஸ்ட்டு படத்துலேருந்து அவர் காலை பிடிச்சி தூங்கிட்டு தான் இருக்கேன் நான். என்ன குளமாவு கோகிலாலேருந்து ஃபஸ்ட்டு படமும் நான் நடித்தேன். அவர் ப்ரொடியூஸ் பண்ண ஃபஸ்ட்டு படத்துலேயும் நான் நடித்தேன். நம்ம வாழ்கிற வாழ்க்கை, நம்ம போடுற ட்ரெஸ்ஸு, சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே அவர் கொடுத்தது தான். அவருக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சரி சார் போய் வருதா? செக் இப்போ கொஸ்டின் கேட்டீங்கன்னா இது வரையும் நான் படத்தை பத்தி எதுவுமே சொல்லல. எல்லாத்தையும் சொல்றீங்களா? இது நல்லா வரும்போதே அதான் சொன்னாரு, படத்தை மட்டும் கதையை மட்டும் சொல்ல மாட்டேன் அப்படின்னாரு. இன்னும் 2 கொஸ்டின் போட்டா வாங்கிடலாம் போல இருக்கே. சரி, அந்த படத்தை விடுங்க. வாழ்க்கை படம் எப்படி போகுது கல்யாணம் ஆனப்புறம்? ரொம்ப நல்லா இருக்குங்க, சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கா? போட்டோ ஷூட்லாம் பயங்கரமா இருக்கு சார். இது நான் பண்றது இல்லைங்க, அவங்க பண்றாங்க. அவங்களே போட்டுடுறாங்க, அதை ஒன்றும் அவாய்ட் பண்ண முடியாது. நம்ம போட வேணாலும் போட்டுருவாங்க. வாழ்க்கை தத்துவம் நம்ம கையில இல்லை எதுவுமே. இங்கதான் லைட் இருக்கா? சரி, அப்ப நான் இப்படி ஓரமா நினைக்கிறேன். இங்க எங்க வந்துருங்க சார். ஓகேவா? இப்போ ஓகேவா சார்? ஓகேவா? இல்ல அவங்க மைக் வச்சுக்கிட்டோம். சொல்லுங்க. நான் இங்க இருந்து கேக்குறேன் சார். சரி, அவங்க போட்டுறானுங்க ஓகே அப்படின்னு சொல்லிடணும். கரெக்டா திருமண வாழ்க்கைக்கு என்னெல்லாம் குவாலிட்டி இருக்கணுமோ அத்தனையும் முதல்லயே படிச்சு தெரிஞ்சு வச்சுட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, நம்மள லேட் மேரேஜ் இது கூட கத்துக்கலனா. அடடா, இப்படி ஃபன் பண்ண அப்படி. சரி, இவ்ளோ ஜாலியா இருக்கீங்க, நீங்க கவனிச்சீங்கல்ல சார்? நீங்களே கேட்டீங்க அவரை, ஏன் இப்படி சீரியஸா உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னு. எல்லாம் சிரிச்சிட்டு இருக்கீங்க. இன்னும் ஒரு மண்டையில ஏதோ ஒண்ணு ஓடிட்டே இருக்கு. டைரக்டர் சார் எவ்வளவு சீரியஸ். அவ்வளவு மூளைங்க, மூளை இருக்கவன் பேச மாட்டான்னு தெரியும்ல உங்களுக்கு. அந்த மாதிரி ரகம் அவன், பயங்கரமான ஆளு. சார், நீங்க என்ன பார்த்து பேசும்போது எனக்கு அதே ஃபீலிங் வருது. நானும் ரொம்ப பேசுறேன். எனக்கு என்ன பயம்னா, இப்ப எங்க டைரக்டர் பேசுவாங்கல்ல, என்ன உரின்னு உரிப்பாப்பல, எனக்கு அதான் ஒரு பயமா இருக்கு. ஐயோ நெல்சன் சார், இதோட விட்டுருவோமா? நெக்ஸ்ட் கதை சொல்லிடுவேன் நினைக்கிறேன். கண்டிப்பா இன்னொரு 2 வார்த்தை சொல்லுங்க. தேங்க்யூ. அண்ட் ஒரே ஒரு விஷயம் தான், அப்கோர்ஸ் உங்க எல்லாருக்குமே வந்து அப்படி ஒரு பாண்டிங் ஒண்ணு இருக்கு. பட் இந்த படம் பண்ணும்போது பண்ணுக்கு நடுவுல வேலை பார்த்தீங்களா, இல்லாட்டி வேலை கரெக்டா இருந்துச்சா? நாங்க எப்பவுமே சீரியஸா இருக்க மாட்டோம், எப்பவுமே ஜாலியா தான் இருப்போம். பண்ணுக்கு நடுவுல தான். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ரொம்ப பில்டப் பண்ணி கூப்பிட்டா அழமா இப்படிலாம் பண்றேன்னு கேட்டுருவாரு போல இருக்கு நம்ம டைரக்டர் சார். அந்த மாதிரி தான். பட் எவ்ரி எல்லாருமே வந்து சொன்னப்போ என்ன சொன்னாங்கன்னா, சிவபாலன் சார் வந்து பேச மாட்டாரு. நான் தான் அவர் சொன்னேன், வேலை தான் பேசும் அப்படிங்கிற மாதிரி. ஆமா, ஆப்சென்ட் ஆன அர்ச்சதை நம்ம வந்து மேல கூப்பிட மறந்துட்டோம். எஸ், ஆப்சென்ட் சார் அப்படின்னு சொன்ன எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான அர்ஷத் அவர்களே மேடைக்கு அழைக்கிறோம் ஒரு சில வார்த்தைகள் பேச. சத்தியமா நான் பேசுனே தெரியல, நான் பாட்டு உக்காந்துருந்தேன். நிறைய பேசலான்னு தான் வந்தேன். இங்கே நின்னோன்னு நான் பேசுதுன்னே தெரில. ஆனால் பேசி தான் ஆகணும், இல்லைன்னா முட்டி போட வச்சுருவாரு அண்ணன். எனிவே ஸ்கூல் ஆக்சுவலாக நான் ஒரு பல்பு. ஏன் தெரியுமா? இங்கே உட்காந்து சாரி, நான் தான் பல்பு. ஏன் தெரியுமா? பல்புனா தெரியுமா? மேலே தொங்குது பார்த்தீங்களா? அந்த பல்பு பார்த்தீங்கன்னா பல்பாக தான் இருக்கும். அது வந்து ஒரு ஃபிலமெண்ட்ன்ற ஒரு விஷயம் இருந்தால் தான் லைட் வரும். ஓகேவா? ஆக்சுவலாக நீங்களாம் ரொம்ப சைலண்டாக இருக்கீங்க, ஒரு மாதிரி மந்தமாக போகுது. கொஞ்சம் ஜாலியாக இருந்தால் நல்லாயிருக்கும். வரைவா. என்ன மேட்ருனா, ஃபிலமெண்ட் தான் லைட். ஓகேவா? அந்த பல்பு சாதாரண ஒரு பல்பு. நான் பல்பில் ஃபிலமெண்ட் வந்தது. ஓகேவா? அந்த ஃபிலமெண்ட் யாரை சொல்கிறேன்னு தெரியும் உங்களுக்கு. அதுதான் அண்ணன் தான் நம்மளுக்கு சினிமாவில் வாய்ப்பு கொடுத்து ஒரு லைட்டை கொடுத்தாரு. அந்த லைட்டை பிடிச்சி நம்ம அப்படியே ட்ராவல் பண்ணியிருக்கோம். அதுதான் ஃபிலமெண்ட் பிக்சர்ஸ். அவ்வளோ சந்தோஷம் அண்ணன் ஃபிலமெண்ட் பிக்சர்ஸ் பண்ணதால். இப்போ மேபி நிறைய படம் எடுப்பார் போல். ரொம்ப சந்தோஷம். என்னன்னா டைரக்டரு இப்போ ஃபிலமெண்ட் பிக்சர்ஸ் அண்ணன் ப்ரொடியூசர் ஆகிட்டாரு. பெரிய விஷயம், கூல் தான். இன்னொரு விஷயம், அண்ணன் எப்படின்னா, அண்ணன்லாம் இங்கே இருக்க வேண்டிய ஆள் இல்லை. ஆக்சுவலாக இங்கெல்லாம் உட்காரவே கூடாது அவர். இல்லை சீரியஸாகவே சொல்கிறேன். அவர்லாம் வுட்டில் இருக்க வேண்டிய ஆள். வுட்டுன்னா என்ன வுட் தெரியுமா? ஹாலிவுட்டு. ஏன்னா அவர் அப்படி இருப்பார் போல். அவரோட இல்லை சிரிக்கிறது சொல்ல, வேற மாதிரி அவர். ரதம்னுவாங்களே, ரதம் என்ன தெரியுமா? இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லை அவர். ஆக்சுவலாக
அந்த மாதிரி இருக்கும். இது வேணும்னா இது வேணும், இது வேண்டாம்னா இது வேண்டாம், அவ்வளோதான், சிம்பிள். இப்போ இந்த ஆள் வேணும்னா இந்த ஆள் வேணும், அந்த ஒரு பிளிங்க்னா ஒரு பிளிங்க் தான், ஒரு ஸ்மைல்னா அவ்வளோ அக்யூரேட் அவர். ஏன்னா அவர்கிட்ட நிறைய நம்ம சினிமாவில் வந்ததே அவரால் தான். அவ்வளோ விஷயம் அவர்கிட்ட கற்றுருக்கேன். எதுவும் இல்லை, சிம்பிளாக சொல்லிட்டா, அவர் கூட நீங்கள் கொஞ்ச நேரம் இருந்து பாருங்கள், ஹேட்டர்ஸ்லாம் அவர் லவர் ஆகிடுவீங்க. அவ்வளோ பிடிக்கும், எல்லாருமே ஈஸியாக ஆகிடும். என்ன சொல்ல வரேன்னா வேற லெவல் அவர். அதான் சொன்னல ரதம்ன்ற வார்த்தை. அண்ணா லைட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. அடுத்தபடியாக ஹீரோ சார், ஆமாம் கவின் சார், அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவர் நடிச்சது ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருக்காரு போல் இதில். ஆக்சுவலாக நீங்கள் பார்க்காத ஒரு சேனலில் பார்ப்பீங்க. கவின் ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. அடுத்தது என் சித்தப்பா ரெடின்னு அண்ணன். ஆமாம், அவர் பயங்கரமாக நிறைய விஷயம் இப்போ இல்லை, டே 1ல டாக்டர்லன்னு சொல்லின்னு இருக்கார் போல் பயங்கரமாக. இவனே நல்லா பண்ணுற இவனே நீ, அந்த மாதிரி பயங்கரமாக சொல்லியிருக்காரு போல். பயங்கர மோட்டிவேஷன் அவர். ஏன்னா எல்லாரும் ஒரு விஷயம் ஒரு ஜெயிலில் ரிலீஸ் ஆன அப்புறமா எல்லாம் பயங்கரமாக நம்மளுக்கு கால் பண்ணி பயங்கரமாக சொல்லி நம்மளை மோட்டிவேட் பண்ணி அவர் அந்த இடத்துல இருக்கார். ஆனாலும் அது எல்லாருக்கும் அந்த மனசு வராது, நான் பார்த்ததில்ல. ஆனால் ரெடிண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, பெரிய மனசு வேணுண்ணே. அது இருண்ணே வரேண்ணே கொஞ்சம் இங்கே நின்னா ஒரு மாதிரி இது லாஸ்ட் பேட்டியில் சொல்லியிருப்பேன் கேரா இருக்குண்ணே. இப்போ கேரா இல்லை, வேற மாதிரி இருக்குது. நான் அண்ணா உட்காந்துருக்காரு, பேச முடியல. அண்ணா பார்த்தா சைலண்ட் ஆகிடும் நம்ம. மேடம் இருங்க, எதாவது ப்ராப்ளமா? ஓகே கூல், எதுவும் ஓகே தானே? டைம் ஆகுதா? அண்ணா 1 மினிட்ண்ணே. இன்னொரு விஷயம், பிளடி பகர் ஓகேவா? த கிரே பிளடி பகர் டைரக்டர் சிவபாலன் முத்துக்குமார் ஓகேவா? இவர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதா இல்லை, போத் படா ஆத்மி, திமாக் போத் படா. இப்போ எப்படின்னா புலிக்கு 4 கால்னா அவர் 6 காலோட யோசிப்பார் போல. அந்த புலி திருப்பி இருந்தா எப்படி இருக்கும்? திங்கிங்லாம் நார்மல் திங்கிங்லாம் இல்லை. ஓகே விடுங்க, இப்போ நான் ஃபோன் பண்ணிக்கலாம் இப்போ போல. ஓகே கூல். ஆனால் வேற லெவல், சாதாரணமாக நினைக்க மாட்டார் போல. சத்தியமாக சொல்கிறேன், வேற மாதிரி யோசிச்சு வேற மாதிரி பண்ணியிருக்காரு போல. அவர் என் 15 இயர்ஸாக ஃப்ரெண்ட். ஆக்சுவலாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக. ஏன்னா பெரிய விஷயம், எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவரை பார்க்குறது. சிவபாலன் வாழ்த்துக்கள். அடுத்தது கேமரா சுஜித்தும் நம்மளை பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணி, ஆர்டிஸ்டும் ஒருத்தர் இருப்பாங்க நித்யா, அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ், எல்லாரும் ரொம்ப தேங்க்ஸ். ஓகே அண்ணன் முறைகிறாரு, இது மேலே வேலை அது பேசியிருந்தேன்னா நிறைய அண்ணனை பற்றி சொல்லிட்டு போனால் சொல்லினே போகலாம். ஓகே கூல். யாருண்ணா? அண்ணா இருண்ணா, இது மேலாம் பேசினா மறந்துடுவேண்ணா. இருண்ணா லாஸ்ட்டை முடிச்சிடுறேன் இருண்ணா. டெக்னீஷியன் கூட வரவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எடிட்டர் ஆர்ட் டைரக்டர், எடிட்டர் சார், உங்கள் பேர்லாம் தெரியல, சாரி. ஓகே எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சார் 5 ஸ்டார் சார், 5 ஸ்டார் சாக்லேட் தான் சார் சாப்பிட்டுருக்கேன், தெரியாது சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே தேங்க்யூ ஸோ மச். ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன் லாஸ்ட்டாக. ஓகே தேங்க்யூ. அண்ணன் முறைகிறாரு எதுவுமே இல்லை. தீபாவளிக்கு நோ லிக்கர், வாட்ச் பிளடி பெக்கர். ஓகே தேங்க்யூ ஸோ மச். அட இப்படி ஒரு வார்த்தை யாருமே வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. நோ லிக்கர், வாட்ச் பிளடி பெக்கர். தேங்க்யூ அர்ஷத், வந்து வேற மாதிரி. ஆனா கிங்ஸ்லி சார், நீங்க ஒண்ணு பண்ணீங்க பாத்தீங்களா, சூப்பரா. அந்த பொண்ணு வாங்கிருச்சா பல்பு, ஓகே எல்லாரையும் எல்லாம் செஞ்சுட்டாங்களா, அவரை விட்டியேன்னு நீங்களே எடுத்து கொடுக்குறீங்க அவருக்கு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு. அண்ட் அது கரெக்ட், நியாயமான பேச்சு தான். நெல்சன் சார், இந்த ஒரு கேரக்டரை வச்சு நீங்க இன்னொரு படமே எடுக்கலாம், இந்த கேரக்டர் மையமா வச்சு. வேணான்றீங்களா? அந்த ஒரு கேரக்டரே போதும். ஓகே, ஸோ அடுத்ததா வந்து நிஜமாவே அவர் எப்படி தெரியுமா உட்கார்ந்து இருந்தாரு. இப்போ அர்ஷத் நடுவில் கூப்பிட்ட உடனே இந்த அட்டண்டன்ஸ் ஆர்டர்ல எல்லாம் நம்ம எல்லாரையும் கூப்பிட்டே போவோம். ஐயோ நீ இல்லப்பா, உனக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்கான்ல அப்படின்னு, அப்பாடி நான் இல்லை அப்படின்ற மாதிரி டைரக்டர் சார் வந்து ஒரு பெருமூச்சு விட்டு உட்கார்ந்தாரு. பட் as everyone said, he is a brilliant director and ஒவ்வொருத்தரும் வந்து மனசார வந்து சொல்றாங்க. அந்த brilliance நீங்க ஸ்கிரீன்ல பார்க்க போறீங்க தீபாவளில இருந்து. சிவபாலன் சார், it's your time to own the stage. Come on tiger, வாங்க பேசுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பேசுகிறேன், கொஞ்சம் பார்த்து தான் பேசுவேன், நோட்ஸ்லாம் வச்சுருக்கேன்.
நிறையா பேரை தேங்க் பண்ண வேண்டியது இருக்குது. ஆக்சுவலாக இங்கே இருக்கிற எல்லாரோட விட இந்த ஸ்டேஜ் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். என் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இங்கே நான் வரத்துக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. பெரிய லிஸ்ட்டு, நான் எல்லாரையும் தனித்தனியாக தேங்க் பண்ண முடியாது. எல்லாருக்கும் சேர்த்து ஒரு பெரிய தேங்க்ஸ். அதில் மெயின் ஃபர்ஸ்ட் பர்சன் நெல்சன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. நான் நிறையா படம் ரிலேட்டடாக அவர்கிட்ட கற்றுருக்கேன். லைஃப் லெசன்ஸ் அதுக்கு மேலே நிறையா கற்றுருக்கேன். அசிஸ்டன்ட் டைரக்டராக அவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது பயங்கரமாக கேள்வி கேட்பார். அதுக்காகவே கரெக்டாக வேலை பார்த்துடணுன்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அவர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. ஆனால் ப்ரொடியூசர் ஆனதுக்கப்புறம் நான் அதை தான் எதிர்பார்த்தேன். ஆனால் என்கிட்ட பெருசாக அதுவும் கேள்வியே கேட்கல. எனக்கு அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு. படத்தை நான் நினச்ச மாதிரி எடுக்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணிச்சு. அது ஒரு சும்மா ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம். இன்னைக்கு காலையில் யோசிச்சுட்டு இருந்தேன். நான் அவர்கிட்ட வேட்டைமானில் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைட் பை சைட் வெளியிலையும் பண்ணிகிட்ருப்பேன். ரொம்ப சும்மா அப்படியே ஓட்டுறதுக்காக சின்ன டிசைனிங் அந்த மாதிரி ஒர்க்லாம் நான் பண்ணுவேன் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிருக்கும் போது. ஸோ அப்போது திடீர்னு ஒரு வாட்டி ஏதோ பேசிட்டே இருக்கும் போது அவர் அப்போ ஏன் அதை கேட்டார்னு எனக்கு தெரில. இந்த மாதிரி ஃபிலமெண்ட்னு ஒரு விஷயத்துக்கு வந்து எனக்கு ஒரு லோகோ பண்ணி கொடு, நீ டிசைனிங்லாம் பண்ணுறல அப்படின்ற மாதிரி கேட்டார். இது ஒரு 3 நாள் முன்னாடி. நானும் சரின்னு சொல்லி நம்ம பண்ணோம். நான் வந்து ஓகே பண்ணால் ஏதாவது நமக்கு அமௌண்ட் வரும் அந்த ஆங்கிளில் பண்ணால் அதுக்கப்புறம் ரிப்ளையே வரல. சரி ஓகே புரிஞ்சிச்சு டிசைன் நல்லா இல்லை அப்படின்ட்டு. எனக்கு பார்த்தா இன்றைக்கி நான் அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸில் ஃபஸ்ட்டு படம் பண்ணியிருக்கேன். படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு தேங்க்யூ அகெயின் சார். நெக்ஸ்ட் வந்து கவின். கவின் எனக்கு படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட். படம் பண்ணதுக்கு அப்புறம் இப்போது அதை விட ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட். இது எனக்கு இங்கே சொல்லணும்னு தோணுச்சு. நான் எழுதின கேரக்டரை அதுக்கு உயிர் கொடுத்து பயங்கரமாக எலிவேட் பண்ணியிருக்காரு ஸ்க்ரீனில். ரெட்டின்னா வந்து நீங்கள் எல்லா படத்துலையும் நிறையா ஒரு காமெடி ரோல்ஸில் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து ஒரு ப்ராப்பர் கேரக்டர் ரோல் பண்ணியிருக்காரு. உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் எவ்வளோ கேட்டாலும் பொறுமையாக எனக்கு அதான் நிறைய விஷயம் பண்ணி கொடுத்தாரு. தேங்க்யூ ஸோ மச் ரெட்டின்னா. இல்லை அதுதான் அது. ஆனால் நான் அவங்க தூக்கிட்டாலும் நம்ம தேங்க் பண்ண வேண்டியது நிறைய பேர் இருக்குல்ல, அதை கரெக்டாக பண்ணிடணும். தான் புரியுது எல்லாம் ரெஸ்ட்லெஸ் ஆறீங்கன்னு. கதிர் சார் தேங்க்யூ. ஏன்னா படத்து மேலே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. நீங்கள் இந்த படம் வாங்கினதுனால அது இன்னும் நம்பிக்கை வந்துருச்சு. ஏன்னா உங்களோட அந்த நீங்கள் வாங்கின படங்களோட லிஸ்ட் அப்படி எல்லாமே ரொம்ப நல்லா போயிருக்கு. கதிர் சார் கதிர்வேலன் சார் அப்படியா? ஐயோ சரி மன்னிச்சிடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் எழுதும் போது அப்படிதான் சார் இருக்கும். சில ஆன்சர்லாம் தப்பா எழுதுவோம். அதுக்கு என்ன பண்றது, அடுத்த எக்ஸாம் கரெக்ட் பண்ணிடுவோம் சார். ஓகே மன்னிச்சிடுங்க சார். ஓகே பட் தேங்க்யூ ஸோ மச். இங்கேருந்து ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். ஸ்பெஷல் தேங்க்ஸ் என்னோட எல்லா காஸ்ட் மெம்பர்ஸ்க்கும். நான் எவ்வளோ லிமிட்ஸை புஷ் பண்ணாலும் பொறுமையாக எனக்கு எல்லாமே பண்ணிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். என்னோட க்ரூ அண்ட் மெயினாக என்னோட சீஃப் டெக்னீஷியன்ஸ் டிஓபி சுஜித் ப்ரோ. அவரோட விஷுவல்ஸ் அவரோட டெக்னிக்கல் ஃபினிஷ் எல்லாமே ஆல்ரெடி படங்களில் பார்த்துருப்பீங்க. இந்த படத்துக்கு அப்புறமும் அதை பற்றி நிறையா பேசுவீங்க. பட் மோர் தென் தட் இஸ் அ வெரி குட் ஹியூமன் பீயிங். தேங்க்யூ ப்ரோ. எடிட்டர் நிர்மல்ஜி என்னை வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்லேருந்து பார்த்துருக்காரு. அவர் எவ்வளோ டார்ச்சர் பண்ணன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். தேங்க்யூ. ஆர்ட் டைரக்டர் அப்பு சார். அவர் பாட்டுக்கு பயங்கரமாக வேலை பார்த்துட்டே இருப்பார். எனக்கு அவருக்கும் கம்யூனிகேஷன் கம்மி தான். நான் கதை சொன்னதுக்கப்புறம் பேசிக்காக நினச்ச எல்லா விஷயத்தையும் பயங்கரமாக எடுத்துகிட்டு வந்துட்டார். தேங்க்யூ ஸோ மச். அது இல்லாமல் ஜென் மார்ட்டினால இன்னைக்கு வர முடியல. மியூசிக் டைரக்டர் படத்துக்காக பயங்கரமாக வேலை பார்த்துட்ருக்காங்க. ஸோ அதான் இந்த படத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக ஜென்னுக்கு ஒரு பயங்கரமான பேர் கிடைக்கும். ஒரு ஃபினாமினல் ஒர்க் பண்ணியிருக்காரு ஜென். மை காஸ்டியூம் டிசைனர் சக்தி, ஃபைட் மாஸ்டர்
சந்தோஷ் ப்ரோ, டிசைனர் வியாக்கி, இவங்க எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆல் த ADs, அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபர்ஸ் அண்ட் ஆல் டிபார்ட்மெண்ட்ஸோட எல்லாமே ஒர்க் பண்ணாத க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பயங்கரமான தேங்க்ஸ். பிளடி பேக்கர் வந்துட்டு ஒரு ட்ராமா த்ரில்லர், ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆடியன்ஸ்க்கு. அப்படி இன்டென்ட் பண்ணி தான் எடுத்தது. உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். சார் என்ன கைத்தட்டி அமிச்சா எப்படி? நான் விட மாட்டேன். அது கரெக்டு தான். இப்படியே சொல்லிட்டே இருக்க சார், என்னையே பார்த்தே சொல்றீங்க சார். முடிஞ்சிருச்சு சார், ஓப்பன் புக் டெஸ்ட்லாம் முடிஞ்சிருச்சு. 3 கேள்வி மட்டும்தான் இருக்கு உங்களுக்கு. நெல்சன் சார் கிட்ட வேலை பார்த்துருக்கீங்க. ஸோ ஆஸ் அ டைரக்டர் அவர் கூட நீங்க வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா டிராவல் பண்ணிருக்கீங்க. எப்படிலாம் யோசிப்பாரு, என்னெல்லாம் பண்ணுவாருங்க எல்லாமே உங்களுக்கு வந்து அத்துப்படியா தெரிஞ்சிருக்கும். ப்ரொடியூசர் ஆகுறாரு, அது உங்களுக்கு ஈஸியா இருந்துச்சா கஷ்டமா இருந்துச்சா? கன்வின்ஸ் பண்ணிட்டீங்களா ஈஸியா? இல்லை, ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. அவர்கிட்ட எல்லாம் தான் ப்ரொஃபஷனல்னா ப்ராப்பர், அது அதில் வேலைன்னா அந்த வேலை தான் அந்த மாதிரி. ஸோ கதை கேட்டு அனலைஸ் பண்ணி அதில் பல ஸ்டேஜஸ் போய் அதை ஓகே அந்த படம் பண்ணலாம் அப்படின்றதுக்குள்ள ஓகே படம் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி தான் என் மைண்ட்ல இருந்தது. ஆனால் பல டெஸ்ட்லாம் தாண்டி தான் கரெக்டாக பண்ணேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, கவின் அவர்களை வந்து மனசுல ஃபர்ஸ்ட் வச்சிருந்ததா இல்லை அதுக்கப்புறமா டிஸ்கஷன்ல வந்து கவின் அவர்களோட பேர் வந்ததா? இல்லை, அதான் நான் எழுதும் போது நம்ம மைண்டுக்கு யாரோ வந்தாங்க. ஓகே, ஆனால் எனக்கு ஒரு பாயிண்ட்ல வந்து இந்த ரோல் வந்து பண்ணும்போது யாராவது புதுசாக நம்ம யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒருத்தர் பண்ணும் போது தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு கவினை கேட்கணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஏன்னா எனக்கு அதான் படத்தில் பார்த்ததை விட நான் நிறைய பர்சனலாக பழகினதுனால கவின் கிட்ட நிறையா ஒரு பாடி லாங்குவேஜ் அந்த விஷயம்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு ஒரு பேசிக்காக அதை என்னால் பண்ண முடியும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. ஆனால் நான் கவின் கிட்ட சொல்லி கவின் ஃபர்ஸ்ட் அது கன்வின்ஸ் ஆகணும். ஸோ நான் தான் கதை சொன்னேன். கவினுக்கு கதை பிடிச்சி அந்த கதையாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் சில விஷயங்கள் சொல்றதுலேயே எனக்கு தெரிஞ்சிருச்சு சரின்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஒரு நிறைய லெவல்ஸ் போச்சு. ஓகே, அண்ட் அழகா அமைஞ்சிருச்சு எல்லாமே அப்படின்னு நினைக்கிறேன். கடைசி கேள்வி, இதை முடித்து விட்டால் நீங்கள் டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணி போய் உட்காந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே வந்து ஒரு முதல் படம் அப்படிங்கும்போது ஒரு ஹீரோயின் ஒரு விஷயம் வந்து இருந்தா ஓகே பயங்கரமா அந்த ஒரு ப்ரமோஷன் அழகா இருக்கும் அப்படி இப்படின்லாம் தோணும். உங்க படத்துல முதல் படத்துலயே ஹீரோயின் இல்லையே, என்ன விஷயம் அது? ஆமாங்க, அது கதை அப்படி. ஆனா நல்ல கேரக்டர் ரோல்ஸ்ல பண்ணிருக்காங்க. அக்ஷய் ஆரியன், அனார்கலி நசர், அது பார்த்தோம் சார். கலர் கலரா நிறைய ஆடிட்டு இருந்தா, அதை மட்டும் நாங்க வந்து நோட் பண்ணோம். தேங்க்யூ சார், நன்றி, ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் டெஃபினட்டா தீபாவளி நம்மளுக்கு தான். ப்ளீஸ், தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் உட்கார்ந்து, அதாவது முதலாளி வந்து நம்மளை எவ்வளோ என்டர்டெயின் பண்ணியிருக்காருலாம் பார்த்துட்டோம். ஒரு முதலாளியா இருந்துட்டு எல்லாரையும் உட்காந்து பயங்கரமா கலாச்சு நம்ம நெல்சன் சார் வந்து ஒரு வழி பண்ணி வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி. இதே மாதிரி ஃபன்னாக தான் இருந்திருக்கும், ஜாலியாக தான் இருந்திருப்பீங்க. ஆனால் பணம் போட்ட உங்களுக்கு எவ்வளோ ஃபன்னாக இருந்தது, எவ்வளோ விஷயங்கள் யோசிச்சிங்க அப்படின்னு எங்ககிட்ட வந்து சொல்லுங்க. எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க ப்ரெஸ்ஸு ப்ளஸ் மீடியா, அப்படியா நிறைய இடத்துல மாட்டி விட்டுருக்கேன். ப்ரெஸ்ஸு, மீடியா ப்ளஸ் வந்து இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ப்ளஸ் எல்லாம் எங்களுக்கு எல்லாருக்குமே நிறைய பேருக்கு எனக்கு வந்து ப்ரொடக்ஷன் இதுதான் புதுசு. இப்போது சிவபாலன் நிறைய பேர் எல்லாம் பார்க்கும்போது எல்லாருக்குமே நிறைய இந்த ஸ்டேஜில் பேசுகிறதே ரொம்ப புதுசாக இருக்குது. அதனால் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிஃபோர் ஃபஸ்ட்டு இந்த படம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, எனக்கு சிவபாலன் வந்து இப்போ ஒரு 15 இயர்ஸாக தெரியும். ஃபஸ்ட்டு வேட்டை மன்னன் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்போ வந்து சேர்ந்தான். பட் சேர்ந்தது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய பேர் இருப்பாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளில் போயிடுவாங்க. பட் அவன் ரொம்ப நாளாக அப்படியே எனக்கு இப்போது கடைசியாக ஜெயிலர் வரைக்கும் கூட ஒர்க் பண்ணியிருக்கான். ஸோ எனக்கு அவன் ஜெயிலர்லாம் நாங்கள் டாக்டர் கோலமாவை முடிச்சதுக்கப்புறமே வந்து ஏதாவது ஐடியாலாம் சொல்லுவான். இந்த மாதிரி இப்படி ஒரு ஐடியா இருக்குது அந்த சொன்னமா நான் ஒரு வாட்டி அதில் ஏதாவது சொல்லுவேன். நான் சொல்லும் போது திருப்பி போவான், திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு வருவான், வேறு இப்படியே பண்ணிகிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் கரெக்டாக ஜெயிலர் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து இப்படி என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொன்னான். கதை சொல்லும்போது நான் சொன்னேன், இது நல்லா இருக்குது இந்த கதை அப்படின்னோடனே. பட் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அதை பற்றி எக்ஸ்ட்ராவாக இதை அது பண்ணணும்னா இப்போ பண்ணிட்டு வந்தான். ஸோ நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் சரி நீ இப்போ ட்ரை பண்ண அப்படின்னா, அதுக்கப்புறம் வெளியில் ப்ரொடக்ஷன்லாம்
பார்க்குற டைமு. அப்போ நீங்களே ப்ரொடியூஸ் பண்ணுவீங்களா அந்த மாதிரி ஒன்று கேட்டான். பட் எனக்கும் மைண்டில் வந்து சரி ரொம்ப நாளாக நம்ம கூட ஒர்க் பண்ணுறக்கான், அவனுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்றது ஒன்று இருந்தது. பட் ஆனால் அது வந்து நம்ம ஒரு ஃபேவராக மட்டும் பண்ணக்கூடாது. அது வந்து இப்போ நம்ம பண்ணுற விஷயம் அவனுக்கும் யூஸ் ஆகணும், அது நமக்கும் யூஸ் ஆகணும். நமக்கு யூஸ் ஆகிறத தாண்டி அவனுக்கு அது கரெக்டாக யூஸ் ஆகணுன்றதுனால அவன் சொன்ன ஸ்கிரிப்ட்லாம் எல்லாம் ஃபில்டர் பண்ணி இது வேணாம் அது வேணாம் அது வேணாம்னு சொல்லி ஒரு 2-3 ஐடியா பேசிட்டு அதுக்கப்புறம் இது 4th ஐடியான்னு நினைக்கிறேன். இந்த ஐடியா வரும்போது சரி ஓகே நான் பண்ணுறேன். பட் ஆனால் ஒரு விஷயம், இந்த படம் வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணேன்னா இப்போ ஜெயிலர் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஜெயிலர் ஹிட் ஆச்சுன்னா இதை நான் ப்ரொடியூஸ் பண்ணுவேன். ஒருவேளை ஜெயிலர் வந்து ஆவரேஜாக போயிடுச்சு அப்படின்னா இதை நான் வந்து பண்ண மாட்டேன். ஸோ அதனால நீ ஜெயிலர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும், பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்டால் அவன் வந்து இல்லை சார் நான் ஆல்ரெடி சும்மா தான் இருக்கேன், அதனால வெயிட் பண்ணுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லி வெயிட் பண்ணான். ஸோ படம் நான் ஜெயிலர் பண்ணும்போது அப்பப்போ இவனை பார்க்கும்போது அந்த ப்ராமிஸ் வேற மைண்டில் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். இவன்கிட்ட வேற சொல்லிட்டோம், இப்போ இவனுக்காகவே ஜெயிலர் என்னோட அதிகமாக ஜெயிலர் ஹிட் ஆகணும்னு வேண்டது அவன் தான் நினைக்கிறேன். ஜெயிலர் எப்படியாவது ஓடின்னு சொல்லி ஸோ பேசிகிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் ஓகே ஜெயிலர் படம் வந்துச்சு. படம் பெரிய ஹிட் ஆச்சு. ஹிட் ஆனதுக்கப்புறம் கூப்பிட்டு சரி ஓகே இந்த டைமில் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் யார் ஹீரோ அப்படின்னு சொன்னோம்னா இல்லை நான் வந்து கவின் வச்சே பண்ணிடுறேன் அப்படின்னு. கவின் வச்சு பண்ணுறேன் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ வந்து கவினுக்கு டாடா ரிலீஸ் ஆயிருந்ததா இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம், நான் ஃபர்ஸ்ட் ஆள் நான் சொன்னேன் சிவபாலன் நம்ம உனக்கு ஏதாவது பண்ணலாம்னு நினைக்கிறோம், நீ அதுக்குள்ள உன் நண்பனுக்கு ஏதாவது இதில் நட்பை கொண்டு வந்து உள்ள வச்சு ஃப்ரெண்டுக்காக ஒன்று பண்ணுறேன்னு சொல்லி பண்ணி என்னையும் கவுத்து நீயும் கவுந்து அது வேலைக்கு ஆகாது, கவின் இந்த படத்துக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொன்னேன். இது கவினுக்கு தெரியுமா தெரியாதா எனக்கு தெரியாது. நான் சிவபாலன் கிட்ட சொன்னது கவின் வேணாம், நீ ஏதோ ஒன்று பண்ணுறோம் வேற யாரையா ட்ரை பண்ணுவோம். இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட்டு கவின் வச்சு நீ சொல்கிற கதைக்கு காஸ்ட்டுக்கு எதுவுமே மேட்ச் ஆகாது. ஏதாவது ஒன்று பண்ணுறதா இருந்தால் நீ ஏதோ நாளைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் தனியாக வச்சுக்கலாம். நான் கவினுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அதை தனியாக பண்ணிடுறேன். இதுக்குள்ளே அதை வந்து கொலாப்ஸ் பண்ணி எல்லாமே டேமேஜ் ஆகிட போகிறோம், ட்ரிபிள்ஸ் போவான்டா வண்டியிலன்ற மாதிரி அப்படியே அப்பமே சொல்லியிருந்தேன். நான் வந்து தனுஷ் சார் கிட்ட பேசலாமா இல்லை வேற யார்கிட்டயாவது எங்கேயாவது ஹீரோ கிட்ட பேசலாமா, விஜய் சேதுபதி சார் கிட்ட பேசலாமா அப்படி எல்லாத்துக்கும் ஓகேன்னுவான். அவங்ககிட்ட என்ன ஒன்றுனா கேட்கும் போதே வந்து நோ சொல்ல மாட்டான். 2 நாள் கழிச்சு வந்து இல்லை சார் நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து ஒன்று அப்போ எப்போ பேசும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு இன்னைக்கு பதில்னா இவன் பதில் 2 நாள் கழிச்சு தான் சொல்லுவான்னு. அதுக்கப்புறம் எல்லாம் போயிட்டு கடைசியில் இல்லை சார் எனக்கு வந்து கவினே வந்து கரெக்டாக இருக்கும்னு தோணுது அப்படின்னா எனக்கு வந்து எந்த ஆங்கிள்லையுமே இந்த படத்துக்கு கவின் வந்து கரெக்டாக இருக்காதுன்ற மாதிரியே என் மைண்டில் இருக்குது. நமக்கு வந்து பிஸ்னஸ் ஆங்கிள்லையும் கரெக்டாக இல்லை, இவன் சொல்கிற கேரக்டரு கவின் பெக்கரு இது எப்படி டேய் சிவபாலன் அப்படியே யோசிச்சு நல்லா யோசிச்சுக்கோ. கடைசியாக ஒரு வாட்டி கேட்குறேன் இல்லை சார் கவின் தானா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு என்ன, ஏன்னா இந்த படத்தோட நல்லது கெட்டது நமக்கு ஃபினான்ஷியல் ஆகிற லாஸ்ன்றது செப்பரேட்டு. பட் நம்ம ஏதாவது ஒன்று நல்லது நடக்கணும்னு நினச்சி பண்ணும்போது அது வந்து அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் உனக்கு தான் அதோட பாசிட்டிவோ நெகட்டிவோ. அதனால உன்னோட கால் தான் ஃபைனல் கால், நான் சஜஷன் தான் சொல்ல முடியும், அதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல மாட்டேன் இதில் அப்படின்னா. கவின்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கவினை கூட்டிட்டு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு லுக் டெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் கவின் கிட்ட பேசணும். கவின் கிட்ட பேசிட்டு இதுதான்டா அப்படின்னு சொன்னோம். லுக் டெஸ்ட் பண்ணி ஒன்று காமிச்சான். பட் என்னன்னா சிவபாலன் வந்து அது ரொம்ப டீட்டெயிலாக அந்த படத்தை ஒர்க் பண்ணுறான் அப்படின்றது எனக்கு அந்த லுக்கு ஃபர்ஸ்ட் கவின் லுக்கு பார்த்தவொன்னே தான் தெரிஞ்சுது. ஓகே நல்லா இருக்கு இது அப்படியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் பெருசாக வந்து ஷூட்டிங் ஒரு 1 or 2 days ஒரு அப்படி தான் போயிருப்பேன். அப்போ கூட நம்மளை தூரத்துலேயே தான் இருக்க வைப்பானுங்க. அவன் இந்த சிவபாலன் என்ன பண்ணுவான், அவன் ஏடிஸை வச்சு நம்மளை அப்படியே ஃபென்ஸ் பண்ணுவான் உள்ளே விடாம. அப்படியே அங்கே இருக்கிறது வரும்போதே சார் ஷார்ட் போயிட்டு இருக்கேன்னு அங்கே எல்லாம் உட்காந்து தான் பேசிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஏடிஸ் எல்லாம் அப்படி ஒரு செட்டப் ஃபர்ஸ்ட்டு கரெக்டாக அது ஒரு அவங்களுக்கு ஒரு டீமாக செட் ஆகிட்டானுங்க. அதனால் நான் வரும்போது லைட் ஆஃப் பண்ணிவிடுவானுங்க, ஏதாவது ஒன்று பண்ணுவானுங்க. அது அப்படியே மினிமலாக அவன் பேசவே மாட்டான் அந்த டைம் யார்கிட்டையுமே அப்படியே இருப்பான். அதுக்கப்புறம் எனக்கே தெரிஞ்சிச்சு. இன்னொன்று என்னென்னா டேரக்டராக இப்போ நான் உள்ளே போனால் எனக்கு ஒரு விஷயம் இருக்கும், அவனுக்கு ஒன்று இருக்கும். அவன் என்ன என்கிட்ட சொன்னானோ இப்போ நான் வந்து ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா வந்து நீங்கள் தான் அன்றைக்கி வந்து மாற்றி விட்டீங்கன்ட்டான்னா அதனால் வேணாம் நீயே பண்ணுன்னு சொல்லி ஒரு 2 நாள் வெளியில் அப்படியே அட்மாஸ்பியரில் சுற்றிட்டு, ஏன்னா நான் ப்ரொடியூசர்னால மற்ற ஆர்டிஸ்ட்டுக்கு தெரியணும் இல்லை நிஜமாவே இவங்க தான் எடுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி அதனால் எல்லாருக்கும் ஹலோ சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் முடிஞ்சோன்னா ஃபஸ்ட்டு ஒரு செட் ஆஃப் அந்த படம் போட்டு பார்த்தேன். போட்டு பார்க்கும்போது எனக்கு வந்து மோர் தென் அவன் சொன்ன கதை அதெல்லாம் தாண்டி கிராஃப்டிங்காக வந்து படம் ரொம்ப நல்லா இருந்தது. நான் பார்த்தேன் இது என்ன படம் வந்து, ஏன்னா டெக்னீஷியன்ஸ் வந்து எனக்கு பெருசாக எனக்கு சுஜித் சார் மட்டும்தான் ஓரளவுக்கு தெரியும், மற்ற யாரும் தெரியும் இவங்க எப்படி பண்ணுவாங்க என்ன ஏது எல்லாருமே அப்படி சொல்கிறான்னு பார்த்தா எக்ஸலண்ட்டாக அதோட அந்த ப்ரொடக்ஷன் டிசைனிங்காக இருக்கட்டும் இல்லை வந்து காஸ்டியூமாக இருக்கட்டும் சினிமாட்டோகிராஃபி எல்லாமே அதோட ஷார்ட் டிவிஷன் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. சரி ஓகே இந்த படம் வந்து நல்லா வந்துடும் அப்படின்னு நினச்சி விட்டேன். அதுக்கப்புறம் மொத்தமாக படம் போட்டு பார்த்தேன். படம் முடிஞ்சதுக்கப்புறம் படம் பார்க்கும்போது பார்த்தா
அந்த மொத்த படத்தில் ரொம்ப பயங்கரமாக எக்ஸல் பண்ணியிருக்கிறது வந்து சிவபாலனுக்கு அப்புறம் வந்து கவின் தான் வந்து எக்ஸலண்ட்டாக நடிச்சிருக்கான் படத்தில். நான் பார்த்தேன் இன்னும் பயங்கரமாக. அப்போ தான் வந்து டாடா வந்துருந்தது. சரி ஓகே நம்ம ஏதாவது ஒரு எட்ஜில் தப்பிச்சிருவோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஸ்டார் பார்த்தேன். ஸ்டாரோட ட்ரெய்லர் பார்க்கும்போது வந்து எனக்கு அவனோட அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு தோணுச்சு. ஓகே இதெல்லாம் நம்ம படத்துக்கு யூஸ் ஆகுது. ஆனால் இந்த ப்ரெசன்ஸ் நம்ம படத்தில் வேற மாதிரி இருக்குமே, இந்த லுக்கில் எப்படி இருப்பான். பட் படமாக பார்க்கும்போது வந்து சில சீன்ஸ் எல்லாம் பயங்கரமாக ஹோல்டு பண்ணுறான். எனக்கு வந்து அப்போ தான் தெரிஞ்சுது நான் வந்து எவ்வளோ ஒரு ராங் டெசிஷன் இந்த படத்துக்கு வேற ஹீரோ வச்சு போகலாம் அப்படின்னு அன்னைக்கு சிவபாலன் கிட்ட சொன்னதுன்னு. அது வந்து அப்போதான் இல்லை நம்ம பண்ணது தப்பு, அவன் சொன்னது தான் கரெக்டுன்னு சொல்லி அது வந்து எனக்கு படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த சிவபாலன் மேலே இன்னும் ஓகே இவன் ஏதோ அவனுக்கு ஒரு கன்விக்ஷன் இருந்திருக்கு. அதை வந்து இவன் எக்ஸ்ட்ராடனரியாக பர்ஃபார்ம் பண்ணி படம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பேசிக்கலி இந்த படம் என்னன்னா இது வந்து ஒரு த்ரில்லர் ஃபிலிம். அந்த த்ரில்லரில் வந்து ஒரு டார்க் காமெடி ப்ளஸ் எமோஷனு சென்டிமெண்ட் அதுக்குள்ளே ஒரு லவ் எல்லாம் வச்சு பேக் பண்ணி ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐடியா. எப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நான் இதுக்கு முன்னாடி இந்த டைப் ஆஃப் படம் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு அந்த படத்தில் ரொம்ப இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணுனது காரணமே அதோடைய ஐடியா ரொம்ப அவுட் ஆஃப் பாக்ஸ் ஐடியாவாக இருந்துச்சு. இது வந்து இன்னும் இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்க ஒரு படம், சரி ஓகே இது உள்ள பண்ணி பார்க்கலாம். அது இட்ஸ் ஒரு கமர்ஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் தான். அது ஒரு டிஃப்ரெண்ட் அட்டம்ப்ட்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் வச்சு ஒரு ஜோனில் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நீங்கள் பார்த்த அவுட்புட் மாதிரி தான். சாரி ட்ரெய்லர் பார்த்தோம், ட்ரெய்லர் எனக்கு பிடிச்சிது. ஸோ படம் பார்த்தா படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. நான் என்ன நினச்சனோ அவன் என்ன என்கிட்ட சொன்னானோ அந்த படத்தை கரெக்டாக எடுத்துட்டாங்க. அதனால இப்போ ஓரளவுக்கு ஓகே. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு அந்த டைரக்டராக இருக்கும்போது வேற மாதிரி இருந்தது. சரி ப்ரொடக்ஷன் ஆகி படம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த படத்தை கொண்டு போய் லேண்ட் பண்ணணும் கரெக்டாக. ஏன்னா எந்த வேலையை பார்க்குறோமோ அந்தந்த வேலையை கொஞ்சம் கரெக்டாக பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கும் போது இப்போ ப்ரொடியூசராக இருக்கும்போது என்ன கஷ்டன்றதே படம் முடிஞ்சு ரெடி இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இருந்துச்சு. இதுக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயம் விட்டுட்டேன். இந்த படம் நான் பண்ண ஆரம்பிக்கும் போது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஸ்வரூப் சார், திங்க் மியூசிக் ஸ்வரூப் சார் தான் போய் பார்த்தேன். அவங்க வந்து என்ன எதுவுமே கொஸ்டினே கேட்கல. சரி நீங்கள் பண்ணுறீங்களா, எதுவாக இருந்தாலும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம்னு சொல்லி அன்றைக்கே சொல்கிறாங்க. தேங்க்ஸ் டு ஸ்வரூப் சார் அண்ட் சந்தோஷ் தான் அதை ஃபுல்லாக செட் பண்ணார். படம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஒரு ஆள் மட்டும் ரொம்ப நாளாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தாங்க. அந்த படம் நான் பண்ணணும் யாருன்னு கேட்டேன். எனக்கு அப்போ தான் வந்து செந்தில் சாரை வந்து சந்தோஷ் சொல்கிறாரு, இன்னும் சினிஷ்னு 2-3 பேர் சொன்னாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணணும். எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரியுது சார் வந்து கருடன் பண்ணியிருக்காங்க, மகாராஜா வரிசையாக பண்ணியிருக்காங்க. அவங்க பல வருஷமாக டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து மீட் பண்ண வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரு வந்து சார் தான். பார்த்தேன் நம்மளை தேடி வந்திருக்காரு. ஸோ இது எதுக்கு அப்படின்னா அவர் சொன்னார் இந்த மாதிரி இல்லை படம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஓகே நான் இந்த படத்தை நம்புறதோட அதிகமாக அவர் நம்பி இல்லை இந்த படத்தை நம்மளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவரும் உள்ளே வந்ததுக்கப்புறம் இன்னும் எங்களுக்கு வந்து இன்னும் ஒரு ஆடான ஒரு ஸ்ட்ரென்த் வந்தது. தேங்க்யூ ஸோ மச் சார் செந்தில் சார். நான் இதெல்லாம் படம் இவருக்கு எப்போ இல்லை இவர் கூட அசோசியேட் ஆகி ஒர்க் பண்ணணும்னு நினச்சேன்னா அவரை பார்த்ததுக்கு அப்புறம் தான். நான் வந்து என்ன பயங்கர டான் மாதிரி இருப்பாருன்னு நினச்சேன். பார்த்தா பயங்கர க்யூட்டாக இருந்தார். சரி இவர் கூட பேசுறதுக்கு ஜாலியாக இருக்குன்னு சொல்லி சரி இவர் கூட பேசிக்கலாம், சரி ஓகே சார் நீங்களே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்து ஃபோன் அவர்கிட்ட பேசும்போதே ஒரு மாதிரி ஒரு செலிப்ரேட் ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும்ல அந்த மாதிரி இருந்தது. தேங்க்யூ சார். எப்படி சார் கரெக்டாக சொல்லிட்டேன். அது அப்புறம் வந்து திங்க் மியூசிக் ஆடியோ கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து சன் டிவி வந்து சேட்டலைட் வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த படம் வந்து கரெக்டாக இப்போ வந்து ஒரு மவுண்ட் வந்துட்டு இருக்கு. இன்னும் தீபாவளிக்கு வந்து இன்னும் அமரன் வருது, ப்ளஸ் வந்து பிரதர் வருது, அது கூட சேர்ந்து பிளடி பக்கர் வருது. அமரன் வந்து சிவகார்த்திகேயன் படம், என் சிவகார்த்திகேயன் நல்ல ஃப்ரெண்டு. அதையும் தாண்டி அந்த படத்தோட டைரக்டர் ராஜ்குமார் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ அந்த படமும் பயங்கரமாக இருக்கும். நீங்கள் வந்து பிரதரும் நல்லாயிருக்கும். பிரதர்லேயும் ஜெயம் ரவி சார், இவங்க பிரியங்கா மோகன் எல்லாரும் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரே தீபாவளிக்கு 3 படமும் வர்றது வந்து அது டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது, ப்ளஸ் அதே சேம் டைம் அது ஹாப்பியாகவும் இருக்குது. ஸோ நம்ம படமும் நல்லாயிருக்கும். எல்லாரும் இந்த படத்தையும் வந்து பாருங்கள். அதுமாதிரி இந்த படத்தில் நடிச்சிருக்க எல்லா ஆர்டிஸ்ட் அவங்கள விட்டேன். இதோட காஸ்ட் வந்து என்ன ஒரு லெவல்லையும் வந்து அந்த சிவபாலன் காட்டும் போது இப்போ அந்த எனக்கு ஃபர்ஸ்ட் லுக் கவின் பார்க்கும்போது எப்படி எக்ஸைட்டிங்காக இருந்துச்சோ அதே மாதிரி தான் மற்ற காஸ்ட் பார்க்கும்போதும் இவங்க எல்லாரையும் அந்த லுக்கு அவன் பண்ணியிருக்க அந்த டோட்டலாக அந்த படத்திலோட அந்த விஷுவலே வந்து ரொம்ப புதுசாக இருந்தது. எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க, ரொம்ப நல்லா நடிக்க வச்சிருக்காங்க. அப்புறம் ரெட்டின் மட்டும்தான் இதில் வந்து எப்போ ஷூட்டிங் போனாலும் ஏதாவது புலம்புவார். ஒரு 2-3 வாட்டி போகும்போது தலை காலையில் வர வச்சான், இப்போ வரைக்கும் எடுக்கிறான், அப்போ வரைக்கும் எடுக்கிறான்னு சொல்லி. ஸோ இவர் இப்போ இங்கே நடக்கிற ப்ரெஸ் மீட்டுக்கு பிரசாத் ஸ்டுடியோ போயிருக்காருன்னா அப்போ இவரை என்ன ஸோ அப்போ இவரை அவன் பண்ணது தான் கரெக்டு. அப்போ அவனை என்னெல்லாம் டார்ச்சர் பண்ணி இவர் எங்கே ஷூட்டிங் நடந்து இவர் எங்கே போயிட்டு எங்கே வந்தாருன்னு தெரியல எனக்கு. அந்த மாதிரி ஏதோ பண்ணியிருப்பாரு. இப்போ கடைசியாக படம் முடிஞ்சு இப்போ ரிலீஸுக்கு வந்திருக்கு. ப்ரெஸ் எல்லாம் உங்ககிட்ட தான் இருக்குது. அவங்களோட பெரிய எஃபர்ட்டு.
ஸோ படம் பாருங்கள், எல்லாருக்குமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தீபாவளி அன்னைக்கு. தேங்க்யூ, இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் எவ்ரி ஒன். யாராவது விட்டுருந்தா மன்னிச்சிருங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். சொல்லுங்க கேட்குது. காசு கேட்டு ஒரு கிரியேட்டரா அது நான் வந்துருச்சு சார். ஸோ காசு கேட்டு வந்து ஒரு கிரியேட்டரா ஒரு விஷயத்த கொண்டு போய் கொடுக்கறது வந்து உங்களுக்கு ஓகே ஜாலியா இருப்பா அப்படின்னு இருந்தா, ஜாலியா இருக்காது, அவ்வளோ கஷ்டமா இல்லை அப்படின்னு இருந்தா, இல்லை காசு போட்டு ஒன்று கிரியேட் பண்ணுங்கன்னு பண்றது எனக்கு இருக்கா? இல்லை, காசு போடுறதோட தாண்டி இப்போ சினிமான்றது வந்து அது வந்து ரொம்ப சீரியஸான பிஸ்னஸ். இப்போ நம்ம பார்க்கறதுக்கு இவ்வளோ ஆடியன்ஸ் இருக்காங்க நம்ம கிட்ட. இப்போ என்ன சொல்றது, இன்னைக்கு வந்து நம்மளால ஒரு ஃபண்ட் ரைஸ் பண்ண முடியும், ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ண முடியும்ன்றதுனால பண்ணக்கூடாது. பட் அந்த படமோ அந்த கதையோ அதுக்கு டிசர்வியா இருக்கணும் ஃபர்ஸ்ட். அந்த டீம் வந்து இந்த டீமை நம்பி, ஏன்னா அந்த கடைசி அவுட்புட் வரும்போது அது என்ன மாதிரி வந்து இன்னும் எல்லா ஆடியன்ஸும் பார்க்க போறாங்க, அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணி தான் அந்த படம் இருக்கணும். ஸோ நம்ம ஃப்ரெண்டுன்றதுக்காக ஹெல்ப் பண்ற ஆள் நான் கிடையாது. அந்த ஃப்ரெண்டு பிளஸ் ஒர்க்கு எல்லாமே சேர்ந்து அது ஒரு காம்பினேஷனாக வரணும். இப்போ நான் சிவபாலனுக்கு நம்ம பண்ணோம்னா, நம்ம வந்து இப்போ டாக்டர் முடிஞ்சதுலேருந்து கொலமாவில இருந்தே பேசிட்டு இருக்கோம். பட் எனக்கு ஓரளவு கன்வின்சிங்காக என்னைக்கு அது வந்துச்சோ, எப்போ வந்து எல்லாருமே ரெடின்னு தோணுச்சோ அன்னைக்கு தான் நான் பண்ணேன். அதனால மோர் தென் மணி வந்து சரி இப்படி இருக்கும்போது இதை நம்பி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் ஐடியா இருக்குது. நம்ம இப்போ பண்ண முடியுன்றதுனால பண்ணல. அந்த ஐ திங்க் இந்த கதை வந்து டெஃபினட்டாக ஒரு படமாக எடுக்கணும்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் அதுதான் அதோட மெயின் காரணம். அதுக்கு அடுத்ததான் சிவபாலன், கவின்லாம். டெஃபினெட்லி. அண்ட் தீபாவளி ரிலீஸ் உங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு சக்சஸா இந்த வாட்டி கண்டிப்பா இருக்கும். அதை பார்த்த உடனே நாங்க பிலீவ் பண்ணிட்டோம். அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ கவினும் உங்களையும் அவர்களை வந்து இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் நாங்களாம் ஃபாலோ பண்ணி பார்க்கறோம். என்ன ஒரு அன்பு, என்ன ஒரு ப்ரொமான்ஸ் அப்படிங்கிற மாதிரி நாங்க வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். மக்களும் ரொம்ப ஆசையா, நெல்சன் சார் அவ்வளோ பெரிய டைரக்டர், எல்லாத்தையும் வந்து தாண்டி நெல்சா அப்படி ஆசையா கூப்பிடுறாங்க, கவினே அப்படின்னு கூப்பிடுறாங்க. அது வந்து ஒரு லவ் வந்து மக்களுக்கு உங்க மேல அப்படி வந்துருது. எப்படி அப்படி ஒரு கூட்டணியில செட் ஆயிருக்கீங்க நீங்க? இல்ல கூட்டணி இப்ப எப்படின்னா, இப்ப கவின்லாம் கூட எனக்கு வந்து நான் இப்போ இப்போ என்ன சார் ஆபீஸ் விட்டு யாரும் போக மாட்டோமா? எனக்கு ஆக்சுவலா வந்து இப்ப கவினா இருக்கட்டும், ரெட்டினா இருக்கட்டும், நிர்மல், அதுக்கப்புறம் வந்து சிவபாலன், எல்லாரையுமே நான் டைரக்டர் ஆகிறதுக்கு பல வருஷங்கள் முன்னாடியே எனக்கு தெரியும். ஸோ அவங்க வந்து என் கூட இருக்கிறது நாட் பிகாஸ் நான் பெரிய ஏதோ ஒரு அளவுக்கு ஒரு டைரக்டரா இருக்கேன்றதுனால கிடையாது. இவங்கெல்லாம் ஸ்டார்டிங்லேருந்தே என் ஃப்ரெண்ட்ஸு. அதனால வந்து அப்பவுமே என்னால் கழட்டி விடல, இவங்களும் என்னை விட்டு போகல. அப்போ இப்பவும் கழட்டி விடாம இப்பவும் போகாம அப்படியே எல்லாருமே ஒன்னாவே சுத்திட்டு இருக்கோம். இதுதான் வந்து உண்மை. நிர்மல் வந்து உன்னை மறந்துட்டேன், நீ ஃபியூச்சர்ல காட்டுவேன் எனக்கு தெரியும். நிர்மல் வந்து என் படத்தோட எல்லா படத்தையும் அவன் தான் எடிட்டரு. ஸோ இது சிவபாலன் படம் பரவாயில்ல, இது பேர் வருது இல்லை, எல்லாமே வந்தா சிவபாலன் அவனும் ஃப்ரெண்ட்ஸ் தான். இப்போ என்ன ஏதாவது திட்டணும்னா அவன் இவன் கிட்ட திட்டுவான், இவன் அவன் கிட்ட திட்டுவான், இவன் கிட்ட இவனுங்களே மாத்தி மாத்தி திட்டிப்பானுங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களே சரண்டர் ஆயிடுவாங்க. அவன் ஒரு நாள் வந்து சொல்றான் சிவபாலன், சார் நீங்க என் கதை பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்க ஒரு கதை, அதனால உங்களை நான் திட்டேன் இவன் கிட்ட அப்படின்னா. அப்படியாடா, சரி ஓகே பரவாயில்ல. அவன் என்ன சொன்னான், அவன் ஏதாவது திட்டினானா? இல்ல அவன் எதுவும் சொல்ல. அப்புறம் என்ன பரவாயில்ல விடுன்னு 2 பேரும் அப்படியே திரும்பி சாப்பிட போய் இவ்வளவுதான் இது. ஏன்னா எங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே அந்த கம்ஃபர்ட் ஜோன் இருக்கிறதுனால பெருசா எதுவும் எங்களுக்குள்ள அதிகமா ஒரு நெகட்டிவ் இது வந்து கிடையாது. அது எப்போ பார்க்கும்போது அப்படிதான் இருக்கும். தேங்க்யூ சார். அதாவது இப்படி ஒரு பாண்ட் இருக்குல்ல, இந்த ஒரு பெரிய, அதாவது ஒருத்தர் ரெண்டுனா பரவாயில்ல, அத்தனை பேரும் அந்த மாதிரி தான் இருக்காங்க உங்ககிட்ட. நீங்களும் அப்படிதான் இருக்கீங்க. ஒரு அழகான ஒரு பாண்ட் இருக்கு. தீபாவளிக்கு எங்களுக்கு ட்ரீட் வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு தெரியுது. ஒரே 20 இயர்ஸ் முன்னாடியே தெரியும்ல சார், உங்களையே எனக்கு தெரியும். ஆமா சார், விஜய் டிவில ஒரு ஷோ பண்ணுமா, அந்த ஷோல சார். ஆமா சார். சோ எங்களுக்கு நாங்க அப்ப பார்த்த அதே மாதிரி தான் இன்னைக்கும் எங்களுக்கு அப்படி பார்க்க தோணுது. நெல்சன் சார் பிரிச்சு வைக்க சாருங்க, நெல்சன் சார் அங்க வச்சு பார்க்கவே எங்களுக்கு பிடிக்கல. அதுதான் எனக்கே பாக்குறேன், என்ன திடீர்னு மாத்தி பேசுறீங்களே அப்படின்னு சார். அப்போ பட் அந்த அன்பு அப்படியே தான் சார் இருக்கு. அண்ட் தேங்க்யூ சோ மச். நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த படத்துக்காக. நன்றி சார். தேங்க்யூ சோ மச். தேங்க்ஸ். வந்திருக்க பிரஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச். ஸோ மொத்தத்தில் எங்கள் டைரக்டர், எங்கள் முதலாளி அத்தனை பேரையும் அன்பால் கட்டி போட்டவர் அப்படிங்கிறத வந்து இங்கே ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டாரு. ஸோ அடுத்ததாக வந்து என்ன அங்கே சொல்கிறது, அதாவது டெலிவிஷனில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கவின் அவர்களோட கிராஃப் வந்து, அவரோட உழைப்பு வந்து அப்படியே வந்து ஒரு அப்ஸ்கேலில் போயிட்டே இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் எந்த இடத்துல கரெக்டாக வந்து ஒரு விஷயத்தை டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம், அந்த ரிஸ்க்கை எடுக்கலாம், நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகணுன்னா இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு கரெக்டாக டிசைட் பண்ணி ரொம்ப தெளிவாக அழகாக அது தானா அமைதா, அவர் உட்காந்து யோசிக்கிறாரான்னு தெரியல, அவ்வளோ அழகாக வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. அண்ட் ஆஸ் நெல்சன் சார் செட், ஒரு டாடாக்கு அப்புறம் ஒரு ஸ்டார், அந்த ஸ்டாருக்கு அப்புறம் இப்போ வந்து பிளடி பெக்கர், இந்த மாதிரி வந்து அந்த கிராஃப் வந்து அப்படி போயிட்டே இருக்கு. ஹீ இஸ் ரெடி டு டேக் ரிஸ்க் அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ வெரி கால்குலேட்டட் இன் தட் அப்படிங்கிறது தான் நாங்கள் வந்து பார்க்குறோம்.
அஃப்கோர்ஸ் ஸ்டார் இன் மேக்கிங் சொல்ல முடியாது, ஆல்ரெடி ஸ்டார் தான், இன்னும் பெரிய ஸ்டார் இன் மேக்கிங் தான் சொல்லணும். வாங்க. ப்ரெஸ், மீடியா, டெலிவிஷன், ஃபோட்டோகிராஃபர்ஸ், வீடியோகிராஃபர்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். வந்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னென்னமோ யோசித்து வச்சுருந்தேன். ஆக்சுவலாக இந்த சரி ஓகே இது மட்டும்தான் ஏதோ எங்கள் ஃபேமிலி ஈவெண்ட் மாதிரி இருக்கும்னு சொல்லி ஒரு ஈவெண்ட்டுக்கு நான் எழுதாமல் அப்படியே வந்தேன். எனக்கு பதிலாக எங்கள் டேரக்டர் எல்லாமே எழுதி எடுத்துன்னு வந்துட்டார். ஆடியோ ஓகே வத்தலை? ஓகே ஓகே. ஸோ எனக்கு ஆக்சுவலாக இங்கே இப்போ செந்தில் சார் சொன்னார் இல்லையா 5 ஸ்டாரில் வந்து அவருக்கு இந்த கதை தெரியாது, படமும் பார்க்கல, அந்த நெல்சன் மேலே இருக்கிற நம்பிக்கையில் இந்த நான் படம் வாங்கினேன் அப்படின்னு சொன்னார். இந்த படமே ஆக்சுவலாக மாறி மாறி ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க மேலே இந்த ட்ரஸ்ட்டு தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா மொதல் சிவபாலன் என்கிட்ட வந்து சொல்லும்போது, ஜி நீங்கள் நல்லா தான் வச்சுருப்பீங்க சொல்லுங்கள் இப்போ அப்படின்ட்டு தான் நான் கேட்டேன். இல்லை எப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு, நான் ஆப்வியஸாக எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறனால இப்போ ஷூட்டு போகிறதுனால நீங்கள் எப்போ போவீங்க, நான் இந்த படம் இப்போ போயிட்டுருக்கு, நான் டேரெக்டாக அப்படி போயிட்டேன். கதை நல்லா தானே இருக்கும், நம்ம ஃபஸ்ட்டு இதை பேசிவிட்டு அதுக்கப்புறம் கதை கேட்போமே அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் தான் இருந்தேன். அப்புறம் இந்த லுக் டெஸ்ட் இந்த மாட்டெல்லாம் இப்போ அண்ணன் எல்லாருமே சொன்னாங்க இல்லையா. ஸோ அதெல்லாமே முடிச்சுட்டு நெல்சன்னா வந்து ஒரே ஒரு நாள் தான் என்னை பார்த்து கேட்டார், ஓகேவாடா பண்ணிடுவியா அப்படின்னாரு. பண்ணிடுவேன் அப்படின்னேன். அவ்வளோதான், அதோட போயிட்டார். அதுக்கப்புறம் எதுவுமே கேட்கல. எனக்கு ஆக்சுவலாக அப்படி ஒரே ஒரு வாட்டி கேட்டார் அப்படிங்கிறது தான் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக எனக்கு அப்புறம் லேட்டராக தான் தோணுச்சு, ஏன் அப்படி கேட்டார் அப்படின்ட்டு. சரி ஓகே, நம்ம இது வரைக்கும் என்னெல்லாம் நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோமோ இந்த ப்ரொஃபஷ்னல் லெசன்ஸும் சரி எல்லா லெசன்ஸும் இங்கேருந்து நான் கற்றுக்கிட்டது தான். இதுக்கு இன்னும் கரெக்டாக சின்சியராக அந்த படத்தை நல்லபடியாக பண்ணி முடிச்சிடணும் அப்படிங்கிறது தான் மைண்டில் இருந்துச்சு. எனக்கு கெரியரை ஆரம்பித்து கொடுத்தது நெல்சன் அண்ணா. ஆப்வியஸாக நிறைய இடங்களில் சொல்லியிருக்கேன் நான். எனக்கு அன்னைக்கு டே 1 வந்து வெறுமனா ஓகே ஒரு மாத சம்பளம் இவ்வளோ கிடைச்சா லைஃப்பை ஓட்டிடலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் ஐடியாவாக இருந்தது. அன்னைக்கு எனக்கு 0 ஐடியா தான், ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், நம்ம சினிமா நடிப்போம், ஹீரோ நெல்சன் ப்ரொடியூஸ் பண்ணுவார் அப்படிங்கிறதெல்லாம். இங்கே கேட்குது தலை? ஓகேயா? ஓகே ஓகே. ஸோ அப்படின்லாம் ஒரு நாளும் நினச்சி பார்த்ததே கிடையாது. இன்னைக்கு ஆனால் நெல்சன் அப்படியே ஒன்று சொல்லும்போது ரீகால் பண்ணால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு டெஃபினட்டாக ஒரு மெமரபிளான ஒரு படம், மெமரபிளான ஒரு ஸ்டேஜ். ஏன்னா சிவபாலனோட ஃபஸ்ட்டு படம், நெல்சனா ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. இது எல்லாமே ஓகே. இதில் நடிக்கலைன்னா ஒரு பார்ட்டாக இருந்திருந்தாலே நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்திருப்பேன். அண்டு இது இப்படி இப்போ இந்த நிறைய மேட்டர் பண்ணல்ஸ் நான் சொன்னார், அது எத்தனை பேர் சொல்லுவாங்கன்றது கூட எனக்கு தெரியல. ஸோ அப்படி தான் அது அவ்வளோ ரா அண்ட் ரியலான ஒரு மனுஷங்க. அப்படி அமையிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு நான் எப்பயுமே நினப்பேன். ஸோ அப்படி மனுஷங்களுக்காக நம்ம கடைசி வரைக்கும் என்ன வேணால் பண்ணலாம். அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சதே பயங்கர, அதுதான் நான் லைஃப்பில் சம்பாதிக்கிற ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். அண்டு படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, படம் கதை ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிளான ஒரு கதை தான். நீங்கள் ட்ரெய்லர்லேயே ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில் இருக்கும். அதுக்கு என்னென்ன மெனக்கெடணுமோ அந்த கதைக்கு என்ன தேவையோ அது எல்லாமே பண்ணியிருக்கோம். முக்கியமாக ஆர்டிஸ்ட், கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஒரு நன்றி. ஏன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நம்மளுக்கு சம்டைம்ஸ் கொஞ்சம் அப்படியே டயர்டாகி ஒரு மாதிரி அப்படியே கொஞ்சம் எனர்ஜி லெவலாம் லோ ஆனால் அப்படியே அந்த ஒவ்வொருத்தங்களை பார்த்தாலே தானாகவே நம்மளுக்கு எனர்ஜி வந்துடும். சுனில் சார் அவர் ஒரு பெரிய ஒரு நோட் ஒன்று வச்சுருப்பார். அவரோட ஒரு ரூல் நோட் புக்கில் அவர் டைலாக்ஸ்லாம் அவருக்கு ஏற்ற மாதிரி எழுதி அவர் தனியாக அப்படியே நடந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பார். ஷார்ட்டுக்கு ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி ஒரு பிரிஸ்காக நடக்க ஆரம்பிச்சிருவார். இந்த சைடு கார்த்திக் சார் பார்த்தா அவர் மண்டையில் ஒரு 4-5 ஃப்ரேமெல்லாம் மாட்டி அது வேறு பொசிஷன் மாறிடக்கூடாதுன்னு அப்படியே இருப்பார். அடுத்தது இவங்க சலீமா மேம் பார்த்தா காலைல 9 மணிக்கு எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருந்தாங்களோ அதே ஃப்ரெஷ்ஷு நைட்டு 9 மணிக்கு. நம்மளுக்கு இம்பாசிபிள் அப்படின்ற மாதிரி இருக்கும் பார்த்தா, ஆனால் அப்படியே இருப்பாங்க. இவங்கெல்லாம் ஹை லெவலில் பார்க்கணும், ஆனால் அர்ஷத்தை மட்டும் கீழே தேடணும், முட்டி போட்டே நடந்துக்கணும் இருக்கணும். அவன் அப்படி ஒரு எல்லா கேரக்டர்ஸ்க்குமே அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அண்ட் அதுக்கு எல்லாருமே அவங்களும் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே டெஃபினட்டாக எல்லாருக்குமே பே ஆஃப் பண்ணோன்னு நம்பிக்கையோடு இருக்குது. அண்ட் சந்தோஷ் ப்ரோ, தேங்க்யூ. 3வது படம் எங்களுக்கு. இந்த படமும் டெஃபினட்டாக நல்லபடியாக போய் சேரும்னு நம்புகிறேன். நிர்மல்ண்ணா தேங்க்யூ. அண்ட் சந்தோஷ் ப்ரோ,
எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இது பேர் மட்டும் விட்டுருந்தா மன்னிச்சிருங்க. ஜென், ஆக்சுவலாக ஜென் கூட 2வது படம் ஆஃப்டர் டாடா. இன்னும் ஃபியூச்சர் அசோசியேஷன்ஸும் இருக்குது. எனக்கு என்னென்னா டாடாவும் இதுவும் கம்ப்ளீட்டாக கதை எல்லாமே டோட்டலாக லிட்ரலாக வேறு ஜோனு. ஆனால் இந்த படம் அவன் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அவன் புல் ஆஃப் பண்ணிடுவான் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் இருந்துச்சு. சிவபாலனுக்கும் அந்த இது இருந்தது. ஆனால் இன்னைக்கு அவன் பண்ணியிருக்கிற ஒர்க் பார்க்கும்போது பர்சனலாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. டெஃபினட்டாக இந்த படத்துக்கு அப்புறம் நிச்சயமாக அவன் இன்னும் உயரத்துக்கு போவாப்ல அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையோட சொல்லிக்கிறேன். அண்டு வேறு ஏதாவது விட்டுட்டேனா? சுஜித் ப்ரோ, ஆக்சுவலாக சுஜித் ப்ரோவோட இன்புட்ஸும் ஷூட் அப்போ இது எல்லாரும் மோர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்ன்றனால முக்கியமாக ஒரு அர்ஷத் சீன்ஸ்லாம் வரும்போது அவர் பயங்கரமாக எக்ஸைட் ஆகிடுவார். அது அவரோட இன்புட்ஸும் நிறையா இருக்கும். நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே அதான் எல்லா கேரக்டர்ஸுமே உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். படம் ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கும். தீபாவளி ஃபெஸ்டிவலுக்கும் சூப்பராக இருக்கும். தீபாவளிக்கு இப்போ சொன்ன மாதிரி சிவானா படம் அமரன் வருது, பிரதர் வருது, நம்ம படமும் வருது. ஆக்சுவலாக 4 நாள் லீவ் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு படம் வந்திருந்தா கூட நீங்கள் ஒரு நாளுக்கு ஒரு படம் பார்க்கலாம். ஸோ எல்லா படத்தையும் பார்த்து எல்லா படத்தையும் சப்போர்ட் பண்ணணும் கேட்டுக்கிறேன். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. மற்றபடி படம் பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. சரி, ஓகே, தேங்க்யூ. ஒரு 2 கேள்விதான். டைட்டில் பயங்கரமா அமையுது கவின் அவர்களுக்கு அப்படிங்கறது நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம். லிஃப்ட், ஸ்டார், பிளடி பெகர், டாடா எல்லாம் வித்தியாசமா இருக்கே அப்படின்னு. டைட்டில் அவர் ஏதாவது சஜஷன் ஏதாவது சொல்லுவாரா அப்படிங்கிற? டைட்டில் இது அண்ணன் கொடுத்த டைட்டில் தான். இது பிளடி பெகர் நெல்சனா கொடுத்த டைட்டில் தான். எப்பவுமே நீங்க அந்த டைட்டில்லாம் வரும்போது நீங்க ஏதாவது உங்களோட இன்புட் இருக்குமா அப்படின்னு கேட்கிறோம். இன்புட்னா கொஞ்சம் ஈஸியாக சொன்னால் எல்லாருக்குமே டக்குன்னு ரெஜிஸ்டர் ஆனால் கொஞ்சம் நல்லா இருக்கும். அட் த சேம் டைம் சொல்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருந்தால் பெட்டராக இருக்கும்ன்றது மட்டும் மைண்டில் இருக்கும். ஆனால் வரும்போதே இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே அந்த இதில் தான் வந்தாங்க. டாடாக்கு ஃபர்ஸ்ட் இன்னொரு ஆப்ஷன் சொன்னாப்புல நான் இன்னொரு 2-3 ஆப்ஷன்ஸ் கொடுறேன் அப்படின்னா பார்த்தா டாடா கதைக்கே ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸ்டார் வரும்போதே ஆப்வியஸாக அந்த டைட்டிலோட வந்தது. பிளடி பெகர் இங்கே அண்ணன் கொடுத்தது. சில இது நம்ம வேலை பண்ணோம், சில இது அமையுது. ரெண்டுத்தையும் கொலாப் பண்ணி அப்படியே ஒரே கொலாப் தான் அப்படி. ஓகே, அண்ட் டெஃபினட்டா திஸ் இஸ் a very special Diwali for you. ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு நடந்துராது. கப்புள் ஆஃப் மூவிஸ் டவுன் பார்த்தா ஒரு தீபாவளி ரிலீஸ் எப்படி இருக்கு கவினுக்கு? இல்லை, அது சந்தோஷமா தான் இருக்கு. ஏன்னா படமா 5வது படம் தான். அதுதான் சொல்றேனே, நம்ம ஒரு லெவலுக்கு வரைக்கும் தான் நம்ம பிளான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நம்ம பண்ண பிளான்லாம் சேர்த்து அது ஒரு மாதிரி நம்மள ஏதோ கூட்டிட்டு போவோம்னு நான் சில விஷயம் அப்படி பிலீவ் பண்ணுவேன். அந்த மாதிரி தான் அது நடக்குதுன்னு நினைக்கிறேன். So and what we have observed, last question விட்டுறேன். ஏன்னா நிறைய நியூ டைரக்டர்ஸ் கவின் கிட்ட ஸ்டோரி போய் சொல்லலாம், ஏன்னா அவர் கேட்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நீங்க உருவாக்கிட்டீங்க. ஓகே, அது ஃபர்ஸ்ட் ஒன்னு காரணம் என்ன? அண்ட் இது அப்படியே கண்டினியூ ஆகுமா இல்ல அப்புறம் கவின் நோ நான் பெரிய டைரக்டர் படத்துல நடிப்பேன் அப்படிலாம் சொல்லுவீங்களா? இல்ல அப்படிலாம் இப்ப அடுத்த பண்ணிட்டு இருக்கிற படங்களும் இப்போ மாஸ்க்னு சொல்லி புது டைரக்டர் தான். அடுத்தது இப்போ லலித் சார் கூட 9 மேம் கூட பண்ணிட்டு அதுவும் புது டைரக்டர் தான். எனக்கு என்னன்னா அதுவும் நம்ம பெருசா பிளான்லாம் பண்ணல. ஃபர்ஸ்ட் கதை தானே, கதையை தாண்டி தானே எல்லாமே. இப்போ 2வது 3வது படங்கள் 2 படம் பண்ணவங்க அப்படியும் கேட்டிருக்கேன். கதை நம்மளுக்கு கரெக்டா எக்ஸைட்டிங்கா இருக்கு, அதுல நம்மள பொருத்தி பார்க்க முடியும்னா அது ஓகே, அவ்வளவுதான். அதுவும் ஒரு மாதிரி கரெக்டா அமைஞ்சிருதுன்னு நினைக்கிறேன். பிளஸ் தெரியல, மேபி நான் இங்க அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் இருந்து இங்க வந்ததால சப்கான்சியஸா அப்படி நம்மளுக்கு மைண்டு போகுதான்றது தெரியல. அவங்க கிட்ட இன்னும் கொஞ்சம் அந்த ஃபயர் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். பிளஸ் ஏதாவது ஒன்று கரெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கும் அது எண்ட் ஆஃப் தி டே ஃபாலோட் பை கதை கரெக்டாக இருந்தால் மட்டும்தான். ஸோ ஐம் விஷிங் யூ வெரி ஹாப்பி தீபாவளி. ஒரே பிளாஸ்ட் பண்றோம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அண்ட் ஏன்னா வெரி வெரி ப்ராமிசிங் எல்லாமே. அண்ட் கவினோட இந்த சக்சஸ் ஸ்ட்ரீக் அப்படியே தொடர்ந்துட்டே போகணும் அப்படின்னு நாங்க எல்லாருமே வாழ்த்திக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு ரொம்ப நன்றி. இவ்வளவு நேரம் சூப்பரா ஜாலியா தேங்க்யூ. என்னோட ஃப்ரெண்டு குபிக்கு நன்றி சொல்ல மறந்துட்டேன். அப்புறம் எல்லாருக்குமே தேங்க்யூ. பேர் விட்டுருந்தா மட்டும் மன்னிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அண்ட் ஓவர்சீஸ் ஐங்கரன் கருணா சார் பண்றாரு. ஸோ அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும், மறந்துட்டேன். தேங்க்யூ நெல்சன் சார். ஆனா சரியான ஜாலி சார். இந்த மாதிரி ஒரு டீம்ல ஒர்க் பண்ண யார் தான் கனவு காண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அண்ட் இப்போ ஒரு போட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி வித் பியூட்டிஃபுல் டீம். நட்பு தாண்டா அப்படிங்கிற மாதிரி அத்தனை பேர் முன்னாடி நின்னீங்கன்னா நாங்க ஒரு போட்டோ எடுத்துப்போம். ப்ளீஸ் ஆல் ஆஃப் யூ டுகெதர்.
ஒரு ஹீரோயின் மிஸ் ஆகுறாங்க, அடுத்த படத்துல பிடிச்சிருவோம். சிவபாலன் சார் அப்போ பேசுவாருன்னு நினைக்கிறேன். I'll also request, I would like to request all the artists